பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது ப்ரோ. ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே, இன்னைக்கு கருப்பு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க 300 க்ரோஸ் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து மேஜர் அப்டேட். அப்புறம் இட்லு அர்ஜுனா அந்த படத்துல இருந்து ஹரி ரே அப்படின்ற சாங் வந்து ஹாய் ரே சாரி இட்லு அர்ஜுனாலேருந்து ஹாய் ரே சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் தான் பாடியிருக்காரு தமன் மியூசிக்கலில். அப்புறம் கார்மினி செல்வம் அது ஜூன் 3 வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகுது அமேசான் ப்ரைமில். அன்பே டயானா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து கோபியை வச்சு பரிதாபங்கள் கோபியை வச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. பரிமளா அண்ட் கோ அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூன் 5 தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஆகாஷ் முரளி நடிக்கிற படம். அது வந்து ஹர்ஷாவர்தன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ரோமியோ பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கான் சிட்டிலேருந்து ஃப்ராட் பையில வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணுற சந்தீப் கிஷன் நடிக்கிற படம் சிக்மா. அந்த படம் வந்து ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி மூவி ரிலேட்டடாக பெருசாக எதுவும் வந்த மாதிரி தெரில. வேறு ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேட்டுச்சா? கேட்டுச்சு பரணி. நீங்க யாருங்க? நான் வெளியே இருக்க சவுண்ட் கேட்கும், அதனால நான் பேச முடியாது. நான் வீட்டுல வந்து பேசுறேன். ஓகே ப்ரோ. மாவீரன் கேக்குதா? மாவீரனையும் காணும், யாரையுமே காணும். கேக்குது. நீங்களும் வெளியே இருக்கீங்களா? இல்ல ஈட்டிங். ஓகே ப்ரோ. எல்லாரும் அப்சஷன் ஜூன் 2 டிஜிட்டலில் வருதுன்னு சொன்னாங்க. முன்னாடி நானும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தேன். பட் ஆனால் எந்த சோர்ஸும் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரில. என்னாச்சு? என்னது? இல்ல, என்ன சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க? இல்லை ஜூன் 2 இந்த அப்சஷன் படம் இப்போ தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆயிருக்குல, ஜூன் 2 டிஜிட்டலில் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு இது வெப்சைட்லேயும் வந்து அது போட்ட மாதிரி தெரில. ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தேன். அது ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன். கொஞ்சம் நான் ஒரு 1 வீக் இருக்கும் நினைக்கிறேன். 4 டேஸ் 5 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பயே போட்டிருந்தாங்க. பட் அதை தவிர வேறு எந்த வெப்சைட்லேயும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அதனால வந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா இந்தியன் வெர்ஷனில் நிறையா சென்சார் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு பார்த்துருந்தார், படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஜிட்டலில் வரப்போ கண்டிப்பாக அன்சென்சார்டு வெர்ஷன் தான் வருது. ஸோ இப்போவே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி டிஜிட்டல் அன்சென்சார்டு வெர்ஷன் பாருங்கள். படம் ஒரு 1.25 மணி நேரமோ என்னமோ தான் சொன்னாங்க. பார்ப்போம். பிளாஸ்ட்டும் வந்து எல்லா இடத்துலேருந்தும் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அதுவும் போய் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லை யாராவது இன்னைக்கு அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த படம் எங்கள் தேட்டரில் ஓடுது. ஆனால் இன்னும் 3 நாளில் ஓடிடியில் வருது. அதுலேயே பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அப்சஷன் வந்துட்டு நேற்று தான் நம்ம ஸ்பேஸில் சொன்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இதாக இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பிளாக் ஸ்க்ரீன் வரும்னு சொல்லி அதுவும் சொல்லிடுறேன். எவ்வளோ பெரிய தேட்டரில் பார்த்தாலும் அது கண்டிப்பாக இருக்கும். பிரகாஷ் ப்ரோ எப்போ வீட்டுக்கு போவீங்க? 3 நிமிஷம் பரணி. 3 நிமிஷம் தானா? ஓகே ஓகே. வெளியே இருக்கேன், சவுண்ட் கேட்கும், கொத்து பரோட்டா சவுண்ட் கேட்கும், அதுக்காக தான். கொத்து பரோட்டா எனக்கு இல்லை. நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே, தோசை சாப்பிட்ற ஆளாச்சு நீங்கள்.
நம்ம வீரன் ஹாப்பியா 300 crores போஸ்டர் வந்துருச்சா? வந்துருச்சே, பார்க்கலையா நீங்க? இல்ல ஆன்லைன்ல இல்ல. வந்துருச்சு மாவீர். ஓகே ஓகே. உங்க இதுல தான் இருக்கு. ஏதோ கார்மேனி செல்வம் அதான வெப் சீரிஸா? ஏங்க அது படங்க. கௌதம் மேனனும் ஃபுல் படத்துல வராரா? ஃபுல் படத்துல வர மாட்டாரு, ஆனா வருவாரு. ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான். பட்டு நானும் பிரகாஷ் ப்ரோலாம் வந்து பார்த்துட்டு ரிவ்யூலாம் சொன்னோம் இதே ஸ்பேஸ்லயே. மறந்துட்டீங்களா மாவீரன்? கௌதம் மேனன் போஸ்டர்ல பார்த்துக்கிட்டு தான் எனக்கு தெரியும். இல்ல அந்த படம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஆனா வந்து டீசென்ட்டான படம் தான் அது. மோசமான படம் கிடையாது. காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுதான். ஆனா ரொம்ப பிரீச்சியாவும் இருக்காது. என்ன ஒண்ணு சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க ட்ராமாட்டிக்கா, அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படம். ஓடிடில நல்ல ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன். 300 கோடி போஸ்ட் வந்திருக்கு. நீங்க போட்டிருப்பீங்கன்னு பார்த்தா உள்ள காணும். நானா மாவீரன்? இல்ல மாவீரன், நான் ஃபர்ஸ்ட் வந்து 100 150 வந்தப்போ போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுவுமே போடல. இனிமேட்டு எந்த படத்துக்கும் போட வேணாம்னு விட்டுட்டேன். உடனே இந்த படத்துல ஏது இருந்து பரணி இந்த படத்துல இருந்தா அப்படின்னு கேட்பாங்களே பரணி. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இருங்க இந்த படத்துல இருந்து தான் நீ அதை ஆரம்பிப்பியா அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் வந்து பெரிய ஆள் தான், ட்ராக்கர் தான். அவர் போடுறது இல்லை அப்படின்னப்ப நமக்கும் இந்த நம்பர் கேம்ஸ் பெருசாக ஒர்க் ஆகாதுன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் பிரகாஷ் ப்ரோ. அந்த 100 கோர்ஸ் வந்தப்போ போட்டேன். அதுக்கப்புறம் தான் இது போடுறது இல்லைன்னு சொன்னப்போ நானும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்மளும் இனிமேட்டு எதுக்கு போட்டுக்கிட்டேன்னு சொல்லி எதுவும் போடுறது இல்லை. நான் ஆனால் வந்துட்டு நம்ம போடலைன்னாலும் நம்ம ஸ்பேஸில் வந்துட்டு அந்த அப்டேட்டை சொல்லிடணும். எந்த படத்துக்காக இருந்தாலும் சரி, ஸ்பேஸில் நம்ம வந்து நம்ம போஸ்ட் போடலன்றதுக்காக சொல்லாமல் விட்டுறக்கூடாது. எந்த படத்துக்காக இருந்தாலும் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்றதை சொல்லிடணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்டே சொன்னேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி அடிப்பாங்க எனக்கு தெரியும். அதனால தான். அது இருக்கலாம் பரணி ப்ரோ. ஆனா கரெக்டா எப்படி இந்த படத்துல ஆரம்பிச்சீங்க? அதான் எங்க கேள்வி. இந்த படத்துல தானே அந்த நண்பர் வந்துட்டு சொன்னாரு. அந்த நண்பர் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத நண்பர், அதனால ஃப்ரீயா விடுங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அரசன் ஷூட்டிங் போதா ப்ரோ? எங்க பரணியை காப்பாத்த மட்டும் ஏதாவது ஒரு அப்டேட் கேட்டு வர்றீங்க. யாராவது உள்ள புந்து அடிப்பாங்கன்னு பாக்குறேன், யாரும் அடிக்க மாட்டாங்க. ஜில்லு அமைதியாயிட்டாரு. ஏன் ஜில்லு இப்ப அமைதியா இருக்கீங்க? ஒருத்தர் கரெக்டா கருப்புல இருந்து கரெக்டா ஒரு ரூல், புது ரூல், இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி கொண்டு வராரு. அவரால் பெரிய படம் வந்துச்சுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸை மாத்துவாரு. அது வரைக்கும் அமைதியா இருப்பாரு. அவருக்கு பிடிக்காத படம் வரும்போது மாத்துவார் ரூல்ஸை. அது மாதிரியே பண்றாரு. நீங்க தான் அடிப்பீங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்க. எனக்கும் கேட்கணும்னு தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த பல்லு கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஸ்ட்ரகிள் ஆகுது. நான் நாளைக்கு ரெடி ஆயிருவேன். நாளைக்கு நாளைக்கு அண்ணே ஹெல்த் முக்கியம். ஹெல்த்தை பாத்துக்கங்க. நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். ஹெல்த் நாளைக்கு ரெடி ஆயிரும். நாளைக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே சேர்த்து கேட்பேன். ஆக்சுவலா இன்னைக்கு நானு இவர்கிட்ட விஷால் ப்ரோட்ட கொஞ்சம் 2-3 விஷயம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் நானு. இன்னைக்குன்னு பார்த்தா அவரு வந்துருவாரு, ஒரு நேரத்துல வருவாரு. ஆனா வீக்கெண்ட் இல்ல, பாப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானோ ப்ரோ? விஸ்வநாத் ஃபிலிம்ஸ் ஆகஸ்ட் 14 கரெக்டான ரிலீஸ் டேட்டா ப்ரோ? கரெக்டான ரிலீஸ் டேட் தான், அபிஷியலா சொல்லிட்டாங்களே. ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க பத்தில, அது பெஸ்ட் டேட்டான்னு கேக்குறாரு. நீங்க வந்து இதுல வந்து வார்த்தையை வச்சு விளையாடுறீங்களாக்கும். ஆக்சுவலா பரணி ப்ரோக்கு வந்து பெஸ்டான டேட். ஏன்னா அடுத்த வாரமும் படம் வருது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் வருது. அதனால அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் டேட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன படம் வருது ஜில்லு? 2 வாரத்துக்கு முன்னாடி படம் வரும். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பாரடைஸ் அனிவர்சரி ரிலீஸ் டேட்டா ப்ரோ? ஆகஸ்ட் 14 தான் பாரடைஸா? பாரடைஸ் வந்து ஆகஸ்ட் 21 தள்ளி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐஎம் கேம் ஒரு படமும் கலிஃபான்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன்.
ஆமா. அது 2ம் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனா 2 வந்து மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதை நோட் பண்ணி அழுத்தி சொல்லுங்க. 2 மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகுது. இல்ல பிரகாஷ் ப்ரோ. இருங்க பிரகாஷ் ப்ரோ. ஆக்சுவலா இப்போ இந்த கருப்புக்குமே 1 வீக் கழிச்சு "திருஷ்யம்" சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீனுமே ஆக்குபை பண்ணி கேரளால ஓடாது இருந்துச்சு. பட் ஆனா இது வந்துட்டு பெருசா அஃபெக்ட் பண்ணலையே. அந்த மாதிரி தான் நினைச்சுக்கங்க நீங்க. ஏன் இப்ப எனக்கு வந்துட்டு இப்போ அந்த டைம்ல வந்துட்டு ஆகஸ்ட் 14th வந்தாலுமே இப்போ தமிழ்ல வேற எந்த படமுமே இல்லல்ல உங்களுக்கு. அதனால நல்ல ரிலீஸ் டேட் தான். தெலுங்குலயும் வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த பாரடைஸ் நீங்க சொல்ற படம் வந்துட்டு போஸ்ட்போண்ட் ஆயிரும். எனக்கு ஆகஸ்ட் 20 இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் இல்ல. எனக்கு தெரியல. 2 வீக்ஸ் பிஃபோர் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாலும், அது வந்துட்டு 2 வீக்ஸ் ரன்க்கு அப்புறம் எல்லாருமே இப்படி ஓரளவுக்கு இதாயிரும். அந்த அளவுக்கு வைரலா போறதுன்றது கொஞ்சம் ரேர் கேஸ் எந்த படத்துக்கா இருந்தாலும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14th நல்ல டேட் தான். இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு மலையாளத்துல இன்னொரு படம் வேற வருது 20th இன்னொரு படம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிவின் ஏங்க புலி. அது பெத்தகம். அது வந்துட்டு ஓணம் ஓணம் இந்த சில்லு ஓணம் வீக்கு. ஸோ அதனால வந்துட்டு அந்த டைம் வரும். கண்டிப்பா 3 படம் வரும். பெத்தலம் குடும்ப யூனிட் அதுதானே சொல்றீங்க? அதேதான் அதே அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரேமலு ஹை படம் சான்சஸ். டேரக்டர் கிரீஷ் ஏடியோட படம். ஆமா. 3மே 2 ஐஎம் கேம் ஃபுல் அண்ட் ஆக்ஷனு. ஐஎம் கலிஃபாவும் வந்துட்டு ஆக்ஷன் தான். பட் த்ரில்லரு. இது வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டா தான் இருக்கும்னு தோணுது. நிவின் பாலி படம். ஆனா 3மே வந்து பேக் டு பேக் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆச்சுன்னா. இப்ப டிக்கெட் போட்டுருவீங்களா கேரளாக்கு? அது இப்போ ஓபன் பண்ணல. இன்னொரு 10 or 20 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். போட்டுருவேன் கண்டிப்பா. இதான் லீடர்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங் ஃபிலிம் பார்த்தேன் நானு. அது அமேசிங் ஃபிலிமா சொல்லுங்க. இல்ல விஷால் 100 கோடி வந்துட்டார். அதுக்கப்புறம் லீடர் பேசுங்க. விஷால் அதை கேட்கறேன். நீங்களே கேட்டுருங்க. வேணா ஸ்பாய்லர் வேணாம். பிரகாஷ் அண்ணா, என்னங்க ஸ்பாய்லரு? பரணி ஏகே வந்துட்டு இந்த கிரிக்கெட்லாம் பேட் கட்டி ஏதாவது படத்துக்கா இல்ல சும்மா ஒரு நார்மலா பண்றதா இது? உங்கள்ட்ட அதை கேட்கணுங்கிறாரு ஒரு ஜில்லு. அதை பத்தி கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு லீடர் ரிவ்யூ சொல்றேன். அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம். இல்ல விஷால் ப்ரோ, ஆக்சுவலா இன்னைக்கு நான் உங்க வீடியோ 2-3 பார்த்தேன் இன்ஸ்டால. அப்புறம் தான் உங்க ஃபாலோவர் அக்கௌண்ட்லாம் பார்த்தேன். ஆக்சுவலா அங்க மானிட்டேஷன் வருது அமௌண்ட் எல்லாம் இன்ஸ்டாலயா? இல்ல தலைவா, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்ல தலைவா இன்ஸ்டா. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவான்னு சொல்லியிருக்கான். ஆனால் அப்பப்போ ப்ரொமோஷன் வரும் தலைவா. அதில் தான் நீங்கள் எதாவது பண்ணலாம். மற்றபடி மானிட்டைசேஷன் கிடையாது தலைவா. ஆனால் ஃபேஸ்புக்கில் இருக்குது தலைவா. ஃபேஸ்புக்கில் சூப்பராக வருதுன்னாங்க அமௌண்ட். நான் இன்னும் அதை மானிட்டைஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் அதை ஏற்றணுன்றாங்க. அதில் சில க்ரைட்டீரியா இருக்குது. யூடியூப் மாதிரி இவ்வளோ வியூஸு வித்தின் அ மந்த் இவ்வளோ வரணும் அப்படின்ட்டு. ஃபேஸ்புக்ல நல்ல அமௌண்ட் வருதுன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஃபேஸ்புக்ல மானிட்டைசேஷன்ல நல்ல அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா பரணி. இந்த இவர் இர்ஃபான்லாம் இருக்காங்கல்ல பரணி. ஆமா, யூடியூப் மாதிரியே இர்ஃபானுக்குலாம் ஃபேஸ்புக்லயும் தெரிக்கும் ஃபாலோவர்ஸ் வியூஸ் எல்லாம். அதுக்கும் நல்ல அமௌண்ட். இல்ல அந்த செக்லிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க போல. அந்த செக்லிஸ்ட்லாம் இது பண்ணா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அது நான் யூஎஸ் மட்டுமான்னு தெரியல. இங்க இருக்குதா எப்படின்னு தெரியல. இந்தியால இதெல்லாம் இல்ல இங்க இருக்கு. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கு. அப்படியா? ஆனா இன்ஸ்டால ஆமா சுல்தான் ப்ரோ சொன்ன மாதிரி இன்ஸ்டால அப்பப்போ காட்டும். யூ கேன் ஏர்ன் காட்டும். அதை கிளிக் பண்ணா ஒன்றும் வந்து தொலையாது. என்ன ஏர்ன் மட்டும் சொல்ற, என்னன்னு சொல்ல மாட்டேன்னு இருக்கும். ஆனா அது வராது இன்ஸ்டால. அதே மாதிரி நீங்க ஒரு ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்து ரியாக்ஷன் பண்றீங்கல்ல, அதுக்கெல்லாம் காப்பிரைட் வருகிறது இல்லையாங்க? இல்ல தலைவா, நிறைய சன்னு மட்டும் கொடுப்பாங்க தலைவா. அதனால சன்னோட இது மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன். மத்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் எதுவும் பெருசா பண்றது இல்ல தலைவா. அதானே டிஎம்சி மாதிரி பண்றாங்களா இல்ல ரீல தூக்குறாங்களா? என்ன மாதிரி கான்செப்ட்? ரீல தூக்கிடுவாங்க. ஆமா, ரீலையே தூக்கிடுவாங்க. ரீலையே பிளாக் பண்றாங்க. உங்களுக்கு தூக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி 4 படத்துக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஒண்ணு கூலிக்கு அந்த மாதிரி ஆச்சு சன்னுக்கு. அப்புறம் வந்துட்டு சன்னையே தொடர்றது இல்லை. அதனால டிசி எல்லாம் போடல. அப்புறம் வந்துட்டு ஆரம்பத்துல தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து தியேட்டர் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். மெய்யழகனுக்கு பிளாக் பண்ணாங்க, தங்கலானுக்கு பிளாக் பண்ணாங்க, வேட்டையனுக்கு பிளாக் பண்ணாங்க. ஸோ இந்த படங்களுக்குலாம் எனக்கு ஆயிருக்கு. ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஒரே மாசத்துல 3 வாட்டி ஆச்சுன்னா பேஜ் காலி.
எனக்கு ஆமா தெரிஞ்சு ஜில்லுவோ அடுத்து இன்ஸ்டால வீடியோ சீக்கிரமாவே போடுறது காலி ஆயிடணும்ன்றீங்களா? இல்ல இன்ஸ்டால வீடியோ போடுறதுக்காக எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னங்க 266K ட்வீட் ட்விட்டர்லயே போட்டிருக்காரு. இன்ஸ்டால ஏங்க வந்தாருன்னா அவர் போட ட்வீட் வேண்டியதான் போட்டா இப்ப. காசுலாம் தர மாட்டாங்க. நான் பிடிக்கிறதுக்காக ட்விட்டர் ஏங்க யூஸ் பண்ணிட்டு இல்ல இருக்கேங்க. ப்ரோ ஏங்க இல்ல ப்ளூடிக் வச்சிருக்கீங்க, மானிட்டைஸ் ஆயிருக்கும். என்ன ஏங்க விஷால் கேட்கல, விஷால் என்ன கேட்கல. ப்ரோ இல்ல ஒரே பரணி, நிமிஷம் இருங்க. ப்ளூடிக் விஷால் வச்சிருக்காரு ப்ரோ அவரு. சொல்லுங்க தலைவா. இல்ல ஆக்சுவலா ப்ளூ சொல்லுங்க டிக் என்கே. போட்டதுக்கு வேற ஆ காரணம் ப்ரோ. இப்போ வந்து சன்ல நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலுமே ரீல் கொடுத்துருவாங்களா இல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் இல்ல தூக்கிடுவாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க இப்போ வீடியோ போட்டாலே தூக்குவாங்க. வீடியோ போட்டாலே அது ஆமா சரி. ஆமா இல்ல தலைவா, அவங்க ட்ரெய்லர் கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் தூக்குவாங்க. மத்தபடி அது படத்தை பத்தி பேசிலாம் எதுவும் இன்ஸ்டால இப்ப ட்விட்டர்ல எல்லாம் நிறைய பிளாக் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது இன்ஸ்டால. இப்ப இந்த ஓகே ஓகே. குபேராக்கெல்லாம் கூட சில பேருக்கு இதுவாச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி 2 3 படங்களுக்கு ஏதாவது இப்ப தலைவர் தம்பி தலைமையில் கூட பரணி ஏதோ சொன்னார்ல, அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால கிடையவே கிடையாது. நீங்க படம் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கும் காரி ரீச் துப்பு. தேவையில்ல ப்ரோ, ரீச் தேவையில்ல. ஆமா, ஆனா அது எப்படின்னு தெரியல. இப்ப அவங்க பண்ணுவாங்களா? ஏன்னா இப்ப நிறைய இந்த இவங்க இருக்காங்கல்ல, மியூசிக் கம்பெனி, அவங்க கிட்ட விக்கிறப்ப அவங்க மூலமா பிளாக் ஆகுறதும் இருக்கு. இல்ல சோ விஷால் சன்னு அதனால டைரக்டா இவங்களது பண்ண மட்டும் மாட்டாங்க. நம்ம அவங்க ஒரு கம்பெனி. சன்னு டைரக்டா இல்ல சன் டைரக்டான டைரக்டா பண்ண மாட்டாங்க. கம்பெனி வச்சு தான் பண்ணுவாங்க. எல்லா டிஎம்சியுமே கம்பெனி வச்சு தான் ஹையர் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. அந்த ஓகே காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஓகே. டூல் வச்சிருக்கிற கம்பெனி வச்சு தான். மாஸ் ஆமா பம்பிக்ஸ் பரணி, ஆனா சொல்லியிருக்காங்க சன்னு அவங்க பண்றது, பண்றாங்க. சன்னே பண்றது. இப்ப நீங்க இது யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திங்கோடது எதுவும் யூஸ் பண்ண முடியாது, சோனி இது யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்ற மியூசிக் கம்பெனி இதுவும் இது ரொம்ப இன்வால்வ்டு இதுல. அதனாலதான் நிறைய ரியாக்ஷன் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் இந்த ஏதோ இந்த பிரிசன்ல இருக்கிற மாதிரிலாம் அந்த வீடியோ காட்டுவானுங்க. சில பேர் சவுண்டை கம்மி பண்ணிடுவாங்க, சில பேர் பாஸ் விட்டு போடுவாங்க. ஆனா இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் எப்படி இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் சினி ரியாக்ஷன் டேசி வீடியோல அவர் ரீசெண்டா வச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய வீடியோ ஆச்சரியம் தான். போட்டிருந்தாரு காப்பிரைட் கிளைம் பத்தி. பார்க்கலையா நீங்க? சினி தேசியா இன்னும் அவர் பாக்கலையே. போட்டிருக்காரு பாருங்க, அப்படியா? காப்பிரைட் என்ன இஷ்யூ வருது, எங்களுக்கு காசு வரல. தலைவன் தான் பரணி, 6 வருஷமா நீறானே, லெஜெண்டே அவர் போட்டிருந்தாரு ஆயிட்டானே பரணி. அவர் வீடியோலாம் நான் பார்ப்பேன். பட் ரீசெண்டா பாக்குறப்ப பார்த்தேன் அந்த காப்பிரைட் கிளைம் எவ்வளவு பெரிய இஷ்யூவா வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. நிறைய காப்பிரைட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஓகே கிளைம் ஓகே வந்துச்சுன்னா ஓகே. அமௌண்ட் பரணி நமக்கு பரணி அமௌண்ட் வராது. சொல்லுங்க ஆரோ. பரணி ப்ரோ, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் ப்ரோ. சுகன் ப்ரோ. ஆரோ இந்த டிபிலே எல்லாம் இல்ல தெரிஞ்சிருக்கணும். வாய்ஸ் வச்சு பட் தான் ஆனா நாங்க கண்டுபிடிச்சேன். கவனிக்கல. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு டக்குன்னு இவர் இந்த டைலாகே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறதுனால அதே டைலாகே. சுகன் ப்ரோ வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா பரணி ஒரு அப்டேட் பரணி? கொடுங்க. நல்லா இருக்கீங்களா பரணி? என்னாச்சு தலைவா பழைய நல்லா ஐடி? இருக்கீங்களா? பிரகாஷ் இருக்காரா தலைவர்? சரி, பரணி அவர் ஐடியா தூக்கிட்டாங்க உங்களை பரணி. சும்மா பிராங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட பேசலாம் பார்த்தேன். நீங்க என்னன்னா வாய்ஸ்லயே கண்டுபிடிக்கிறீங்க. பரவாயில்லையே பரணி ப்ரோ, இவ்வளவு மெமரி பவர் இருக்கே உங்கள்கிட்ட. லைட்டா வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களே. லைட்டா. பிரகாஷ் ப்ரோ வருவாரு. இருங்க நீங்க உங்க ஐடி என்னாச்சு? பரணி ப்ரோ ஐடி தூக்குற அளவுக்கு என்ன பண்ணாரு எனக்கு புரியலையே. தெரியல என்னாச்சுன்னு, சொல்றேன்னாரு. ஆனா பரணி ப்ரோ இந்த இது கத்தார் ட்ரெய்லர் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இல்லையே. யாரு? அனுராக் கஷ்யப் அடுத்த படம், பாபி தியோல். ஐயோ பார்க்கல. செம்மையா இருக்கு பரணி ட்ரெய்லரு. இன்னைக்கு வந்துச்சா? இன்னைக்கு வந்துச்சு. ஓகே பாக்குறேன். விஷால் நீங்க பரிமளா ட்ரெய்லர் பார்க்கல, டைரக்டா தான் போறேன் அந்த படத்துக்கு. நீங்க அப்சஷன் போறீங்களா? கண்டிப்பா போறேன் பாருங்க. ஏன்னா தனியா போகணும், வீட்டுல கூட்டு போக முடியாது. எப்போ விஷால்? எந்த ஸ்கிரீன்ல ப்ரோ பாக்குறீங்க அப்சஷன்? அப்சஷனா? இல்ல தலைவா, இங்க எபிக்ல போட்டிருக்காங்க. ஐயோ சி, எபிக்ல போட்டா பாருங்க. நார்மல் என்னங்க என்ன ராசிங்க எபிக்ல போட்டா பாருங்க. போன மேட்ச்ல 93. ஸ்கிரீன்ல போட்டாலும் ஸ்கொயரா தானங்க வரப்போகுது. இல்ல ப்ரோ, எபிக்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல அதுக்கு ஸ்கொயரா வரும். ஸ்கோப்ல ஸ்கொயரா வரதை விட எபிக்ல வந்து ஹைட் வைஸ் சொல்றேன். ஹைட் வைஸா? ஆமா. இல்ல பார்த்தா எபிக்ல தான் பாப்பேன். இல்லனா இப்போ அவங்க கொடுக்கற கண்டென்ட்டே வந்து இந்த 1.85 ஆஸ்பெக்ட் ரேஷியோல அந்த பாக்ஸ்ல வரும், பிளாக் பார்ஸோட. அந்த 1.85 ஸ்கோப்ல பார்த்தா ஆல்ரெடி அது பாக்ஸ்ல தான் இருக்கும், அது இன்னும் பாக்ஸ்ல வரும். ஆனா வந்து ஜூன் 2 ரிலீஸ் ஆயிடுதான். இல்ல அதுதாங்க, அது எவ்வளவு பரணி இந்த கதரும் ஜூன் 4 ரிலீஸ். கதர்ல பந்தர் நினைக்கிறேன்.
சாரி பந்தர். அது ஆமா ரியல் லைஃப் ஸ்டோரி வேற, அதுவும் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரியல் ஆமா ஈவெண்ட்ஸ். செம்மையா பண்ணிருக்கான் அனுராக். சூப்பர். இது மாதிரி அதுவும் வந்துருவாங்க நிறைய பேர் ரைட்டர் கொரிய முடிச்சுட்டு. ரைட்டர் வேற இவரு ப்ரோ, அவர் என்னது இந்த மோத்வானின்னு வருமே, விக்ரமாதித்ய மோத்வானி அது ஒரு வரும். விக்ரமாதித்ய மோத்வானி உடான் டைரக்டர். அவரு தான் ரைட்டர். அவரு ஒருத்தர் பந்தர்னா ரைட்டர் ஹிந்தில டைரக்டர். குரங்குன்னு தான் அர்த்தம். ஆமா, ஆமா அதுல ஒரு அப்படிதான் அதுல ஒரு சொல்லியிருக்காங்க. டைலாகே ஒண்ணு வரும், நம்ம எல்லாருமே வந்து we are all monkeys in the world அப்படின்றதும் வரும். இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷனை பத்தின இது. ஆனா நிறைய பேர் அங்க அடிப்பானுங்க அனுராக. வாங்குவோம் அனுராக் வாங்காத அடியா. சரி, என்ன பரணி ப்ரோ, அது ஏதாவது டீசர் பார்த்தேன். கேசஸ்லாம் சொல்லுங்க இருக்கா உங்க பேர்ல இன்னமும், இல்ல மாறிட்டீங்களா? நான் இப்ப ரொம்ப கூல் ஆயிட்டாரு, கேப்டன் கூல் அவரு. அப்படியா? ஆனா இதை மட்டும் சொல்லிக்கிறேன், என்ன ராசிங்க அந்த பையனுக்கு. ஸ்டேடியமே மயான அமைதியில இருக்கு. சூரியவன்ஷியா? போன மேட்ச் 93ல அவுட். ஆமா இப்ப 94ல அவுட் ஆயிட்டான். என்னங்க இது செம்மையா. ஆனா அவன் ஆடுறத பார்க்கவே ஜாலியா இருக்கு ப்ரோ. செம்மையா ஆடுறானே ப்ரோ. உங்க ட்ரிக் ஒர்க் ஆகுதா? ஜில்லாம் சிரிக்கிறான். டேய் என்னடா அடிக்கிறான். என்ன உங்க தலைவா ட்ரிக் ஒர்க் ஆகுதா விஷால் ப்ரோ இப்போவும்? ஏன்ட்ரிக்கா? இல்ல நான் எதுவும் பேசலப்பா. பரணி ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மோகன்லால் ட்ரெய்லர், சாரி ஜெயராம் ட்ரெய்லர்? நான் பார்க்கல மாவீரன். நான் டைரக்டா படத்துக்கு போயிடலாம்னு இருக்கேன். முன்னாடி நீங்க நான் ட்ரெய்லர் பார்க்காம போய் பார்க்காம போன ஓரளவுக்கு பயங்கரமான படம் நல்லா சம்பவங்கள் இருக்கு. நிறைய இருக்கு பரணி ப்ரோ. ஆ? ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான். பரணி ப்ரோ பார்க்காம ட்ரெய்லர் பந்தர் ஆல்ரெடி ஏதோ இதுல போட்டாங்களாட்டிருக்கு. எதுல? என்ன தலைவா? ட்ரெய்லர் தானே வந்திருக்கு இல்ல ஜில்லு. படத்தையே எங்கேயோ ஆக்சுவலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணாங்களா இல்ல ப்ரிவியூ ஷோ போட்டாங்களான்னு தெரியல. ஃபெஸ்டிவல்லையா? இல்ல இல்ல ஓகே. வாய்ப்பு கேன்ல ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோ. கேன்ல வந்து ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அது என்னன்னு எப்படி தெரியல. ரெஸ்பான்ஸ் ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல இல்ல ப்ரோ, ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டோஸ் கொஞ்சம் கூட தான் மிக்சடா வந்தது. தான் இன்னொரு இருக்குங்க. என்ன படம்? பரிமளம் ஓகே. கோவா? இல்ல பரிமளான் கோயன் அனுராக் கேன்ஸ்ல கஷ்யப் போடுறாங்க. ஹிந்தி படம் ப்ரோ. இந்த மாதிரி படத்தெல்லாம் கூட அங்க போடுறாங்களான்னு எனக்கு ஷாக். இல்ல நாங்க டிசி தான் போடுவோம் கேன்ஸ்ல. டிசியை போடுறோம் விஷால் ப்ரோ. அனுப்பலாம் ப்ரோ, விஷால் ப்ரோ அனுப்புனா போடுவாங்க. கன்ஃபார்ம் டிசியை போடுறோம். சொல்லுங்க. ஆக்சுவலி கிளிப் நான் 50 போயிருவோம்ப்பா அப்படின்னு டிசி. ஆக்சுவலா அங்கதான் போட்டிருக்காங்க. TIFF. டிஐஎஃப் டிஎஃப்எஃப் அவங்களும் டொராண்டோ ஆமா அங்க போட்டிருக்காங்க. அங்கதான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது படம். ஓ திட்டிருக்காங்களா? ம். ஐயோ. அங்க வந்து ஆக்சுவலா வந்து பந்தர்னு போடாம மங்கி இன்ன கேஜ்னு சொல்லி படத்தை இருக்காங்க. ஓகே, கதைக்கு ஏத்த மாதிரிதான். ஓகே. ஆனா அந்த அனிமல் வந்தது நிறைய பேர் பாபிடியோல கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஜில்லு ப்ரோ எல்லாம் செலிபிரிட்டி ஆச்சு. சினிடாக் பக்கம் எப்படி இங்க? ஒரு 3 டேஸா வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் டெய்லி வரன்னு இருக்காரு. பரணிகிட்ட பேசுறது பிடிச்சிருக்குன்னாரு. பரணியை தான் போட்டு கலாச்சு. ஏன் நீ அடிக்கிற லிஸ்ட்ல ஒரு ஆள் extra உங்களதாங்க. வந்திருக்காரு. அதான் அடிக்கிற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா ஜில்லு தான் இருப்பாரு எப்பவுமே கமெண்ட்ஸ்ல. ப்ரோ நானே சும்மா செவனேன்னு என் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வச்சு இல்ல தலைவா, உங்க ட்வீட்லாம் இப்ப நேத்து ஃபாலோ பண்ணாலும் உங்களை காட்டிட்டே இருக்கு. எல்லாரையும் அண்ணா அண்ணான்றீங்களே, உண்மையாலுமே நீங்க சின்னவருன்னு அண்ணான்னு கூப்பிடுறீங்களா? அது உங்க ஸ்டைலா எல்லாரையும் அண்ணான்னு கோயம்புத்தூர் சொல்றது? சைடு குசும்பு. ப்ரோ நான் ப்ரோ அண்ணா ப்ரோ வணக்கம் என் அந்த ஏஜ் அண்ணாவா? சின்ன பையன் ப்ரோ. நான் எல்லாத்தோட இங்க தெரியும் தெரியும் ப்ரோ. 20 இருந்துச்சு நேத்து கேட்டா இல்ல. சொல்லியிருக்காரு சுமார் நான் சொல்லியிருக்காரு உங்களை பத்தி. ப்ரோ அவர் சொல்ல நம்பாதீங்க ப்ரோ. முதல் அக்யூஸ்டே அவர் தான் ப்ரோ. ஜில்லு இங்க நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரியும் ஜில்லு, யாரையும் ஏமாத்த முடியாது. ஜில்லுன்னு அது ஏங்க உங்க பேரே ஜில்லா? இல்ல இல்ல இல்ல, அவர் பேர் வேற. அவர் சொன்னா நமக்கு டக்குன்னு சில்லுன்னு ஒரு காதல் தாங்க மைண்டுக்கு வருது. எனக்கு டிமாண்டி காலனி தான் அந்த வரும். படத்துல இருந்து டிமாண்டி காலனி ஃபேன் ஆனதுனால தான் நான் அந்த ஐடியா சுத்திட்டு இருக்கேன். விஷால் ப்ரோ, எனக்கு டிமாண்டி காலனி தான் அப்படியா? மைண்டுக்கு வரும் அந்த பேர் கிட்ட. டீமாண்டி காலனியா? ஏன்? ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரோ, மறந்துட்டீங்களா? அதுலதான் First part. மதுமிதாவோட காலை ஞாபகம் இல்ல. பிடிச்சு விட்டுட்டு அருள்நிதி கூப்பிடுவார்ல, அதை சொல்றாரு அவரு. ஜில்லு ஞாபகம் மறந்துருச்சு. எங்க டோட்டலா மறந்துருச்சுங்க டிமாண்டி எல்லாம். ஐயோ. என்ன ப்ரோ இன்னைக்கு 100 அடிக்காம அவுட் பாவம், ஆயிட்டான். நேத்து முந்தா நேத்து 96 இன்னைக்கு 96 100 அடிச்சிருக்கலாம். 300 நாட் அவுட் கமல்.
நீங்க வேற எங்க அங்க ஆர்ஜே ஒரு பாலாஜி 15 வயசு ஆர்ஜே பாலாஜி அதை தான் ட்வீட்டா கருப்பேன் போட்டிருக்காரு. வேண்டாம். 300 நாட் அவுட். பரணி ப்ரோ இதை எப்படி பாக்குறீங்க? அவரு ப்ரோ அத ட்வீட்டே போடல தெரியுமா அவரு? ஏன் பரணி? கருப்பேன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு பரணி. போட போட ஏய், முடியாது. பரணி ப்ரோ எனக்கு விஷால் இந்த சமயத்துல அண்ணா ஒரே வணக்கம்ண்ணா. ஒரு மீம் மட்டும் வந்து சொல்லிக்கிறேன். அது சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். இந்த இது அரண்மனை படத்துல சந்தானம் சமையலுக்கு ஏதோ ஒருத்தர் வந்து இவர் லொல்லு சபா இவர் வந்து சொல்லுவார்ல, எல்லாம் ரெடி எதுக்கு வந்தேன்னு தெரியாம சமையல்காரனவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் ஃபீல் பண்ணுவான்ல, அந்த மீமை பதிய வச்சுட்டு அப்புறமா டாபிக் குள்ள போலாம். அண்ணா உங்களை அக்யூஸ்ட்ன்றாங்கண்ணா எல்லாரும், என்னன்னு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்பா ஜில்லு ப்ரோ உங்களை புகழ்ந்துட்டு இருந்தாரு இப்போ. என்ன ஜில்லு? ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு முதுகு குத்து போடுவீங்கல்ல, அச்சோ ஐ வாஸ் அபவுட் டு கம்டா பட் வாசன்ட் ஏபிள் டு பி தேர் அப்படின்னு சொல்லி ஒரு முதுகு குத்து போடுவீங்கல்ல, அந்த இல்லப்பா முதுகு அப்படிலாம் குத்து இல்லப்பா. பேசிட்டு இல்ல இல்ல என்கிட்ட ஜில்லு ப்ரோ எங்க பையன் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு, நீங்களுக்கு வர பார்க்கலாம் இல்லைன்னா டவுட் தான் அப்படின்னு. சாரி சுகன் அப்படின்னாரா? ஆமா பரணி ப்ரோ தான் சம்பந்தமே இல்லாம ரிப்ளை சுகுமாரனே கொடுத்தாரு. மீட் பண்ணாம போன ஒரே ஆள் நான் தாங்க. சுகுமாரனே யாருக்கும் வர மாட்டாரு, ஆனா அவரு மதுரைக்கு வந்து அவரை மீட் பண்ணாம போன ஒரு துரதிருஷ்டம் எனக்கு தான் நடந்தது. சாரி சுகுமாரன். இல்ல கேளுங்க விஷால் ப்ரோ, இப்போ சுகுமார் அண்ணாக்கு ட்ரெண்ட் ஷூட்டுக்கு தலைவருக்கு பிரகாஷ் ப்ரோ 3 பேருக்கும் அனுப்புற மாதிரி பரணிக்கு அனுப்பிச்சேன். பரணி ப்ரோ என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இன்விடேஷன் அனுப்புறது வரத்துக்காக வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றதுக்கு, கன்வே மை விசேஷம் திருப்பி ரிப்ளை தலைவனுக்கு. கன்வே மை விஷயம் பரணி இன்னொன்னு ப்ரோ சொல்லிருப்பாரு. இல்ல இந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் இல்லங்க இன்னொன்னு சொல்லிருப்பாருங்க. இல்லங்க இந்த மாதிரி வெளி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன்லி அந்த ரெயின்போ ஜாக்கெட் வித் தோழர் ஆதி அண்ணா அவர் இருந்தா தான் நான் வருவேன். நாங்க 2 பேரும் வந்து போட்டோஸ் போடுவோம். அப்படியெல்லாம் இல்ல விஷால், நீங்க வேற. விஷால் ப்ரோ நீங்க ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணிருப்பீங்களா எனக்கு தெரியல. எனக்கு பரணி ப்ரோ எந்த ஃபங்க்ஷன்ல போனாலும் வெள்ளை சட்டை தான் போட்டு போவாரு. ஆனா அன்னைக்கு ரெயின்போ ஜாக்கெட் இல்ல ஆக்சுவலா ஜில்லு நான் வந்துட்டு எப்பயுமே அப்படிதான் இருந்தேன். ஆனா வந்துட்டு சலூன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போகும்போது அது அந்த ட்ரை கிளீனிங் கொடுக்குறப்ப ஒரு மாதிரி என்ன சொல்ற ஹார்டா இருந்துச்சு ஷர்ட். அதனால வந்துட்டு அவன் சொல்லிட்டான், இனிமேல் நீங்க எங்கேயும் ஒயிட் ஷர்ட்டே போட்டு போவாதீங்க வெளியே ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் எங்கேயும் போடலையே. நான் அதுக்கப்புறம் 2 ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணேன். ஒண்ணு வந்து உண்மையை சொல்லுங்க, பெரியவர் மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு பசங்க மாதிரி ட்ரெஸ் போட்டவங்க இருப்பாங்க. உண்மையை சொல்லுங்க. இல்ல அது ட்ரை கிளீனிங் பண்றப்ப அந்த என்ன சொல்ல அது ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதனாலதான் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த மொட்டை வெயில்ல அன்னைக்கு போட்டு தந்தீங்க பாத்தீங்களா இந்த கலர் ஜாக்கெட்டு, அதான் சொன்னாரு இப்ப விஷால் ப்ரோ, ரெயின்போ ஜாக்கெட் வித் தோழர் ஆதி. சரி பிரகாஷ் ப்ரோ, எப்போ AK64 அப்டேட்? அவர் இப்ப வந்து கிரிக்கெட் பிளேயரா இருக்காரு. அடுத்து அவதாரம் எடுப்பாரு. அடுத்து சினிமா. சுமரனா நல்லா இருக்கீங்களா? இதான ஐடி, அந்த ஐடி வரவே இல்ல. எதுப்பா எங்கப்பா சுகர் வாய்ஸ் மாதிரி எங்க கேக்குதுன்னு நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நீங்களாம் பேசுறப்ப கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா பரணி ப்ரோ வந்து கண்டுபிடிச்சாருன்னு நினைச்சேன். உன் வாய்ஸ் தான், ஆனா எந்த ப்ரொஃபைல்னு தெரியல, அதுதான் தேடிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். ஆரோவா? ஆமா ஆரோ தான். ஓகே, ஏன் சுகர்னே வச்சிருக்கலாமே. இல்ல இந்த பேரு இன்னொரு பேர் வந்து என்னன்னா பிடிச்ச பேரு. ரெண்டுல இருக்காராம் சுகுமார் ப்ரோ. ஓகே இல்ல நான் இந்த பேருக்கு வேற அர்த்தம் இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அப்டேட் எப்போ? என்ன அப்டேட்? AK64 சுகுமாரன் அதுதானே கேட்க வந்தேன். திட்டாதீங்க எல்லாரும். சுகுமாரன் ஒண்ணும் இல்ல சுகுமார் ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க அண்ணா. நீங்களா சொல்லுங்க சுகுமாரன், நான் கலாய்க்க கேட்கல. இப்ப இந்த அவர் நார்மலா கிரிக்கெட் விளையாண்டு பாத்திருக்கேன், பேட் எல்லாம் கட்டிட்டு போறாரு, என்னத்துக்கு இது? வேற அதுதாங்க எனக்கு பயம். என்னன்னா அவர் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கிட்டாருன்னா பயமா ஆயிடும். ஏன்னா அதுல இருந்து வெளியே வரமாட்டாரு அவரு. அவர் அப்படிதான் வந்துட்டு ஷூட்டிங் இதுக்கு போனாரு, அப்படியே ஃபுல் ஃபிளெட்ஜா ஆயிட்டு அதுல வந்து முழுக்க எதனா ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் வருவாரு. அந்த மாதிரி எதுல இறங்கினாலுமே ஆளு வந்துட்டு எதனா ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா பண்ணுவார்ல. இப்ப பேட் எல்லாம் கட்டுறாரு. இல்ல நான் வந்து கொஞ்சம் 2 நாள் முன்னாடி ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி வந்துட்டு ஏதோ
டர்ஃப்ல தான் ஆடுறாரு, ஜாலியா அது ஃப்ரீ டைம்ல ஆடுறாருன்னு நினைச்சா இன்னைக்கு பேடு கட்டுறாரு. அது பேடு கட்டினாலும் பரவாயில்ல, ட்ரைனிங் எடுக்கிறாரு. ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறது அதுதானே பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்குப்பா. இல்ல ஆதிக் படத்துல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியா தெரியல ஒன்றும். இல்லப்பா, ஏன்னா ஓகே பிரகாஷ் எனக்கு அண்ணா சொல்ல விஷால்ண்ணா, மாட்டேன், தெரிஞ்சிருக்குமே. தலைவா சொல்லுங்க தலைவா. அரசன் கண்டிப்பா தீபாவளி தானா? உடனே ஏகேவை சொன்னோன்னு என்கிட்ட கண்டிப்பா வந்துடுறது. தீபாவளிப்பா, 100%, 100%. ஆனா எந்த தீபாவளின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க. சரி விஷால் ப்ரோ, இன்னைக்கு என்ன உங்க தம்பி வரலையா ஸ்பீக்கருக்கு? ஐயோ இல்லையா, வருவான் தம்பி. எங்க கீழே தானே இருப்பான். எம்சி மேல வாங்க. ஆக்சுவலா வந்து சிம்பு வெயிட் ஃபேன்ஸ் பண்ணுங்க எல்லாம் பேசுறேன். வந்து இப்போ சுகுமாரனை சுத்து போட்டிருக்கணும். ஆனா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. நானா தானே சுத்து போட்டிருப்பேன். வேற இல்ல எப்படி பேசலாம் நீங்க ஏங்க நாங்க இருக்கீங்களா? இல்லங்க, எங்க நிலைமைக்கு அவரு போய் சுத்தா போட முடியும். நாங்க சுத்தி கீழே விழுற நிலைமையில இருக்கோம். ஏதாவது ஒண்ணு நடந்தா பேசலாம். என்னத்த பேசுறது? ஒன்னே ஒண்ணுதான் பேசலாம். மேக்ஸ் கோல் கால் ஃபார் கோல்டுன்றாரு தலைவா. உன்னை தியேட்டர்ல பாக்கலாம்னு பார்த்தா வலைபேச்சு இல்ல வீடியோ வந்துட்டு காசா இருக்கு சுத்து தலைவா. கிராண்ட் மாதிரி போட்டா இல்ல இன்னும் அதுல ஒரு 2 வாரத்துல காசா கிராண்டோட புது ஆடோட வருவாரு. வெயிட் பண்ணுங்க. சும்மா போங்க, கழுது பேத்தாதீங்க. சரி, திடீர்னு வந்துட்டு அவர் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல இறங்கினா என்ன பண்ணுவீங்க? யாரு எஸ்டிஆரா? Yes. அண்ணே உனக்கு பெரிய கும்பிடுன, தயவு செஞ்சுன. ஐயோ அதெல்லாம் இல்ல ஒண்ணு கேட்டேன், வேணாம். ஒரு இமேஜினேஷன்ல தான் கேட்டேன். மேபி நடக்குமா இல்லையன்றதுல நம்ம கையில இல்ல. அது மேபி சொல்றேன். நடக்கவே வேணான்றதெல்லாம் இல்லண்ணே. அண்ணா இப்ப ஒரு வெற்றிடம் இருக்கு, அதற்கு அனைத்து தகுதிகளும் படைத்தவர் அப்படின்ட்டு இப்ப என்னால பேச முடியாது. அரசன் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏதாவது நான் பேசுறேன். இதான் ப்ரோ. ஏதோ பாப்போம் என்ன ஏதோ நடக்குது. ஒரு பிகி வெற்றிடமே இல்லப்பா. மூவி தீபாவளி அன்னைக்கு கருப்பு வந்து இட்டு கொடுத்து அவர் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப பார்த்துட்டா. இல்ல நிறைய தேட்டர் நிரப்ப பாத்திரம் நல்ல நிரப்பிட்டாரு. லாபம் நிரப்பிட்டாரு. அடுத்த படமும் இட்டு கொடுத்துட்டா அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது அவ்வளவுதான் வச்சுக்கலாம்னு முடிஞ்சிடும். வச்சுங்களேன். அடுத்து சூர்யா 47 வேற ஜீத்து. அதான் இவர் சொல்ற வடிவேல் சொல்லுவார்ல, போங்க போங்க எல்லாம் போங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்ற மாதிரி. வெற்றிடம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ ஆயிடும். இப்போ இப்போ இது கோஹோஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் ஜெண்டா போட்டிருப்பாரு இதெல்லாம் கேட்டுட்டு. மெய் அது பரணியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இல்ல மைண்ட் வாய்ஸ்ல இந்த இது வேலையில பட்டு தெரியல, நான் இவ்வளவு வருஷமா இருக்கேனே என்ன பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியலையா அப்படின்ற மாதிரி. பரணி ஃபன்னுக்கு தான் பரணி ப்ரோ, சீரியஸா பரணி தான் இல்ல. பண்ணுதான் பரணிக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. யாரு வேணா வந்துட்டு ஒரு அந்த இது வந்துட்டு வந்து மேல வரலாம் போலாம். எல்லாருக்கும் அந்த ஃபேஸ் வந்திருக்கு. டாப்ல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க வந்திருக்காங்க, செகண்ட் போயிருக்காங்க, திரும்பி ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, திரும்பி செகண்ட் போயிருக்காங்க. நாளைக்கு சுகுமாரன் டேய், நாங்களாம் first வரதுடா. நடக்க வாய்ப்பு உண்டு. ஆ? நாளைக்கு சுகுமாரன் டெபியூட் ஹீரோவா நடிச்சாலுமே அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுக்கு ஏன்பா, பிரகாஷ் ப்ரோ தான் நடிக்கிற அளவுக்கு எல்லா திறமையும் வச்சிருக்காரு. அவர் ஒன்னா நடிச்சா வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ விஷால் தான் டைரக்டர், அவரே ரிவ்யூ சொல்லுவாரு. ஏன்னா பிரகாஷ் ப்ரோக்கு நடிக்க தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்றாரு. அவர் கதை எழுத தெரியும். இருக்காரா இல்லையானே தெரியல, என்ன பண்ணாலும் பேச மாட்டாரு. கடைசி ஓவர்ல 27 ரன். நானும் அதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். பிளேயர் பேசவே இல்லை இருக்கும். 4 6 ரஷித் கலைஞட்டுல ரஷித் கானை போட்டு பொலகிறாங்கன்னு சொல்ல வந்தேன். பொலன்னு பொலந்துட்டாங்க. அதுக்கு ஒழுங்கா வாஷிங்டன் சுந்தர்க்கே குடுத்துருக்கலாம். சாய் கிஷோர் இருக்காங்க ப்ரோ, பாலே போடாம யாரும் இல்ல, அதுதான் வாஷிங்டன் சுந்தர் கொடுத்துருக்கலாம். நல்லா தானே போட்டுட்டு இருந்தாரு. சுவன் ப்ரோ, பரணி ப்ரோ மேரேஜுக்கு வராதுக்கு என்ன ரீசன் சொன்னாரு? கன்வே மை விஷஸ் ஓ, ரீசன் சொல்லல. ரீசன் சொல்லலையா? ஆமா, அதுக்கு கீழே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேனே. ஓகே பரணி ப்ரோ எக்ஸ்பெக்டட்னு அனுப்பிச்சிங்களே. இல்ல நான் சில பேர் கல்யாணத்துக்கு தான் போவேன், மத்தவங்களுக்கு எல்லாம் போக மாட்டேன்னீங்களா, என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா பரணி ப்ரோ எங்க கல்யாணத்துக்குமே வரல. கண்டிப்பா வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன் முடிச்சு கேரளால வச்சிருந்தா வந்திருப்பாரு ப்ரோ. நான் அந்த பதில் இங்க பாருங்க பரணி ப்ரோ, அந்த மெசேஜ் நான் பேசவே வேணாம்னு நினைச்சேன், நீங்களே பேச வைக்கிறீங்க. அவர் என்ன போட்டிருந்தாரு, மண்டே எனக்கு ஒர்க் ரொம்ப வந்து நல்லா டைட்டா இருக்கும், ஸோ
என்னால முடியுமான்னு எனக்கு தெரியல, வந்து சாரி அப்படின்னு நிறைய ஒரு 2 போட்டிருந்தாரு. hours ஓகே தான் ஒர்க் பண்ணுவேன் ஒன் ஓகே டேக்கு, ஓகே பட் பரணி 3 ப்ரோ, hours ஒர்க் பண்ணுவேன். ஓகே பரணி ப்ரோ, எக்ஸ்பெக்டட் ஆன்சர் தான், விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். சிவன் ஏங்க ப்ரோ இல்ல அவராச்சு என்னடா விடுங்க. ஞாபகப்படுத்தினாரு. நான் இங்க சினிடாக்ல உட்காந்துக்கிட்டே நாமக்கல் ஸ்டேஷன்ல தான் வண்டி நிக்குதுன்னு போர்டை போட்டோ எடுத்து போட்டேன். வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்கினாரு. நான் என்ன சொன்னேன்னா மண்டேல இருந்து மண்டே ஒர்க் இருக்குன்னு சொல்லல, மண்டேல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும், இனிமேட்டு அதிகமா இருக்கும், அதனால வந்துட்டு வர்றது கஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜேம்ஸ் பாண்ட் ஒர்க்கா பரணி? ஐயோ, விடுங்க பரணி ப்ரோ, கேமுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும், விடுங்க பாத்துக்கலாம். இல்லைங்க கேம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றத பார்த்துட்டு அதை உடனே இல்ல முடிக்கலாம், நான் இல்ல உங்களுக்கு டைம் இல்ல நான் இருக்கும். ஆக்சுவலா பரணி ப்ரோட மன்னிச்சிருவேன். அவர் கல்யாணத்துக்கு வர முடியலனாலுமே இன்னொரு நாள் வந்து எப்படி இருக்கீங்க, ஒய்ஃப் நல்லா இருக்கான்னு சொல்லி இல்ல பார்த்து இல்ல கேட்டு பண்ண போனாரு. மாட்டாரு, பண்ண மாட்டாரு. ஆனா இன்னொருத்தர் சுகுமார் இருக்காரு ஹாய்ண்ணே. சுகுமார்னு சொல்லிட்டு சென்னையில படுத்துக்கிட்டு மெசேஜ் பண்றாரு. ஏ வாஸ் அபவுட் டு கம்டா பட் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் காட் ஸ்டக் ஹியர்லாம் மெசேஜ் பண்ணாரு தெரியுங்களா? இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ணாரு. ஆமா. அண்ணே, என்ன என்னண்ணே லாஸ்ட் டைமே பிரகாஷ் வந்து அண்ணா சொல்லி, இப்ப பேசி லாஸ்ட் ஆமா டைமே நீங்க பிரகாஷ் லாஸ்ட் அண்ணா டைம் நீங்க ஜிலு ப்ரோ, லாஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ் வரப்போ இதை ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? நான் எல்லா வாட்டியும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே தான் ப்ரோ இருப்பேன். இதை மட்டும் சுகுமார் அண்ணன் வந்து ஒரு முதுகுத்து எனக்கு மட்டும் போடல, எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி போட்டுருக்காரு. அதனால ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பேன் இது எல்லா வாட்டியும். சரி, என்ன பிரகாஷ் ப்ரோ பேசினாருன்னா சாரி சொல்லலாம்னு பார்த்தேன், ஆள் பேசவே மாட்டாரு. பேசுவார் அண்ணே. சாரி. இல்ல அவருக்கு வண்டி முதல் ரிலீஸ் நாள் ஆகுது. ஞாபகப்படுத்தாம விட்டுட்டேன் பரணி ப்ரோ, வேலை ரொம்ப எத்திகா போயிட்டு இருந்துச்சு, நான் ஒரு ஆள் தான் எடுத்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதுல டென்ஷன்ல என்ன பண்ணிட்டேன், அவருக்கு சொல்லக்கூட இல்லை. ஐ மீன் இதுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணது வேற ப்ரோ வந்துருங்கன்னு சொல்லி, பட் லாஸ்ட் மினிட்ல ரிமைண்ட் பண்ணுவோம்ல ப்ரோ நாளைக்கு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்கறது, அது கேட்காம விட்டுட்டேன். அவரும் வந்து என்னன்னா பரணி நடந்தது இன்னொன்னு, நடந்தது அவர் சுகன் பண்ண போட்டோஸ்லாம் அனுப்பிச்சாரு பரணி. சுகனோட அப்பாவை பார்த்தே எனக்கு ஷாக்கு. சுகன் அப்பா யாருன்னு தெரியுமா பரணி உங்களுக்கு? விஷால் ப்ரோ, இந்த கண்டென்ட் யாருக்குமே புரியாது விஷால் ப்ரோ, தயவு செஞ்சு விட்டுருங்க விஷால் ப்ரோ, அந்த கண்டென்ட் யாருக்கும் புரியாது விஷால் ப்ரோ. சரி சரி விடுங்க. யாராவது இந்த அப்சஷன் போனா சொல்லுங்க. பரணி போறீங்களா போயிட்டு என்ன? வந்துட்டாரு இல்ல ஜோயல் இல்ல ப்ரோ, போயிட்டு வந்துட்டாரு விஷால் ப்ரோ. ரிவ்யூ எப்படி போட்டிருந்தாரு, இருந்துச்சான் பாக்கலையா தலைவா? நீங்க? இல்ல இல்ல தலைவா. டீசெண்டா இவரு இருந்துச்சுன்னு போட்டிருந்தாப்ல. ட்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தாரு, ஒர்த்து அப்படின்னு இப்பதான் சொல்லி போட்டிருந்தாரு. இப்பதான் கார்த்திக் கிருஷ்ணா இருக்கார்ல, அவர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதான் ஆமா, சொல்றாரு, அவரும் ரிவ்யூ போட்டிருந்தாரு. என்ன அவர் கார்த்திக் review? கண்டிப்பா ஓடிடில அவர்லாம் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா கண்டிப்பா போய் இருந்தாலும் தியேட்டர்ல தியேட்டர்ல பாருங்க பாக்குறேங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவர் ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே. டிஎல் வர ஜூன் 2ஆம் தேதி அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பிரகாஷ் இது ஜாலியா பிளாஸ்ட் விஷால் இல்ல ப்ரோ, பாத்துட்டாரா பிரகாஷ் சொல்லிட்டு அண்ணா? பயமா விகடன்ல தான் ஸ்டில்ஸ் இருக்கான் விஷால் வந்திருக்கு. ப்ரோ. விஷால் ப்ரோ பயமா தான் இருக்கும். இல்ல இல்ல, அப்ப நான் வேணா விடுங்க, நான் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. விஷால் ப்ரோ, இந்த ராஜேஸ்வர் அடுத்த படத்தோட ஸ்டில்ஸ் வந்திருக்கு விகடன்ல. ஜாலியா இருந்த ஒருத்தன், அந்த சுதாகர் பரிதாபங்கள் ஜியோ சுதாகர்லாம் ஜியோ நடிக்கிறாங்கல்ல. ஜியோ ஜியோன்னு சொல்லுங்க நீங்க. யார், எம் ராஜேஷா? ஆமா ஆமா. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க எல்லாரும். ஓகே. விஎஸ்ஓவி மியூசிக் படம் டைரக்டர் யாருப்பா? டேரக்டர் அவரு. கடவுள் இருக்கான் குமார், அவர் தானே தலைவா? ஆமா ஆமா, ஆ, அத வணக்கம் சொன்னா ப்ரோ, கடிக்க வணக்கம் வருவாங்க. ப்ரோ எனக்கு மாப்ள அந்த படம் பிடிக்கும், ப்ரோ, சொன்னா விஷால் கடிக்க ப்ரோ, வருவாங்க. வணக்கம் வணக்கம்டா ப்ரோ மாப்பிளையா? நான் மறக்க மாட்டேன். வணக்கம் வணக்கம்டா ப்ரோ மாப்பிளையா, மாப்ள. ஆள விடுங்க. பரணி ப்ரோ எப்பா. ப்ரோ மிஸ்டர் லோக்கல்னு சொன்னாங்க டிவில பரணி ப்ரோ. பிரீமியர் போட்டாங்க ப்ரோ, 6 மணிக்கெல்லாம். 6 மணி ஏங்க அவர் கடைசியா ஒரு படம் பண்ணாரு, மிஸ்டர் லோக்கல் தான் கடைசியா பண்ண படமோ? இல்ல இல்ல இல்ல, இல்ல இன்னொன்னு பிரதர் பண்ணார்ல. அதான் பிரதர் தான் வணக்கம் கடைசியா மாப்ள இறக்குன தான். காவியம். பிரதர் வணக்கம் பிரதர், ஆமா ஆமா பிரதர், பிரதர். ஆமா அப்பா. மக்காமிசி அமரனோட கிளாஸ் விட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். எனக்கு கடவுள் இருக்க குமார் பிடிக்கும், ஆனா சொன்னா எல்லாரும் அட்டாக் மோடுக்குள்ள நீ வந்துருவாங்க. உன்னை அசிங்கமா இதால அட்டாக் பண்ணுவாயா? இதால ஒரு உன்னை வாரமா அசிங்க ரொம்ப அசிங்கமா மெய் அட்டாக் பண்ணுவாங்க. அதான் மெய், நீங்க சில நேரத்துல டேஸ்டஸா சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஐயோ என்னடா அப்படி இல்ல அப்படின்னு இந்த படமாவது நிறைய பேருக்கு பிடிக்கும், 4 நாள் அழகுராஜா. சரி ஓகே, நீங்க அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் எனக்கு இருக்கான் ரொம்ப பிடிக்கும் குமார்லாம். விஷால் ப்ரோ. அதெல்லாம் நான் வந்து ஃபிளாப் லிஸ்ட்லயே என்னோட கேட்டகரியிலாம் வராது. அதெல்லாம் ஒரு டைம் பாஸ் படம், எப்போ டிவில இல்ல போட்டாலும் அது பார்ப்பேன். ஆமா, அது ஜாலியா கொஞ்சம் என்ன ஜாலியா நடுவில் இருக்கும். சுகன் வாய்ஸ் எல்லாம் கேக்குது? சுகன் வந்துட்டீங்களா? என்ன அண்ணா வணக்கம் ஆரோ ஆரோ ஆரோ. பிரகாஷ் ப்ரோ, வணக்கம் வணக்கம் நான் உங்களை தலைவா. பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் பிரகாஷ் ப்ரோ. என் நடுவுல ஒரு போன் வந்துச்சு, அதனால போன் இல்ல, ஹெட்செட் கழட்டி வச்சுட்டு போன் நான் என்ன பேசிட்டு போனேன். கேட்டேன்னா நீங்க என்னாச்சு? AK-54 அப்டேட் எப்போன்னு கேட்டேன். அதுவா, கொஞ்சம் புலம்பணுமே, கொஞ்சம் லேட் ஆகுமே, பெருசாகுமே, கொஞ்சம் லேட்டா அண்ணா புலம்பலாமா? பேசுங்க, சுகனை நான் இப்பதான் பாத்திருக்கேன். சுகனை பேசிட்டு பேசுவோமா? வாங்க. இல்ல சுகன் பிரகாஷ் ரொம்ப ப்ரோ, நாள். நான் கேட்டது என்னன்னா, இவர் நார்மலா டர்ஃப்ல விளையாடுனா அது பிரச்சனை இல்ல, பேட் எல்லாம் கட்டி ப்ரொஃபஷனலா வந்துட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாரு, அது நினைச்சாதான் பயமா இருக்கு, அதனால தான் கேட்டேன். கிரிக்கெட்லாம் போக மாட்டாரு நான். ஐயோ, சுகன் சும்மாரியா? சும்மா இருப்பா நீ.
அப்படி அவர் என்ன என்ன சொல்லிட்டு பண்ணுவாருன்னு போறாங்க அவருக்கே காதுல கேட்க தெரியாது. மாதிரி. ஏங்க சும்மா இருங்க, அதை அவர் விடுங்க. என்ன பண்ணுவாருன்னு ஏங்க அவருக்கே சுகன் தெரியாது. என்ன அந்த ஐடி காணா, புது ஐடியில வந்திருக்கேன், அந்த ஐடி போச்சு, புது ஐடியில ஓபன் அது பண்ணிட்டீங்களா? வரலண்ணா, வரல. ஆமா வரல தலைவர், அந்த சுகுமார் ஐடி ப்ரோ, வரவே வராது போல இருக்கு. சரி ரைட் ஓகே சுகன். பாப்பா நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம், நம்ம பிரகாஷ் ப்ரோ நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, ப்ரோ. எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சுகுமார் ப்ரோ, கேட்பாங்க அப்டேட்லாம், சினிமா அப்டேட்லாம் கிடையாது. ஓகேவா, அவரோட முழு கவனம் ரேஸ்னு அந்த ரேஸுக்கு நடுவுல இப்ப அவர் அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட முழு கவனமும் ரேஸ்ல தான் இருக்கு. இந்த இது வந்து சும்மா ஜஸ்ட் ஹாபிக்காக அவரோட இதுக்காக பண்றாரு. என்ன ஒண்ணுன்னா, அவர் எது பண்ணாலும் கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. ட்ரோனோ, குக்கிங்கோ, போட்டோகிராஃபியோ, அது இதுன்னு எல்லாமே வந்து ஷூட்டிங் எல்லாம் ரைஃபிள் ஷூட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குல்ல. அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு எடுத்திருக்காரு. அதையும் நம்ம இங்க லோக்கல்ல பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் நம்ம டர்ஃப்ல எல்லாம் விட்டுருவோம். அவர் அங்க போய் பாருங்க, பேடெல்லாம் கட்டி என்னமோ பண்றாரு. ஹெல்மெட் பேட் ஒண்ணா ட்ரெயின் எல்லாம் பண்றாருண்ணா என்ன. இல்ல அதான் அவர் எது பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ண நினைக்கிறாள். சரி ரைட்டு பண்ணிட்டு போறாரு. மிஸ்டர் அந்த இதுல கேட்டகரி வரும். அந்த ஒரு அமெரிக்கன் சொல்லுவோம்ல படத்துல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அடுத்த மாசம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆரம்பிச்சா கூட பொங்கலுக்கு வந்துடலாம். அப்படிதான் வந்து சில பேர் மைண்ட்ல இருக்கும்ல. ஏங்க சும்மா இருங்க, படமே அவருக்கு அண்ணன் பிசிலாம் வந்து அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க, அதை விட்டுருங்க. சுகுமார் அது ப்ரோ, போயிட்டு நாங்க போகுது. நாங்க கடைசியா தானா சேர்ந்த கூட்டம் பொங்கலுக்கு வந்த ப்ரோ. இந்த வாட்டி நாங்க வந்துக்கிறோம். மாவீரன் சுடுறதுக்கு தான் துப்பாக்கி வேணும், சுட போறேன் சுட மாட்டேன்னு சொல்றதுக்கு துப்பாக்கி தேவையே இல்லை. அந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்காத படத்தை நாங்க வந்துக்கிறோம் பாஸ், கொஞ்சம் வழி விடுங்க, நான் கொஞ்சம் லெட்டர் கொடுத்துக்கிறேன். 6 வருஷமா நிக்கிறேன்டா, பரவாயில்ல பாஸ், பிரகாஷ் நான் ப்ரோ, கொஞ்சம் கொடுத்துக்கிறேங்கிறீங்களா? 6 மாசமா நான் ஜெண்டா போட்டிருக்கேன். தலைவர் படமும் ஆனா ஆரம்பிக்க பிரகாஷ் கூடாது, அண்ணா, ஏகே இதுக்கு படமும் முன்னாடி ஆரம்பிக்க கூடாது. இந்த மாதிரி பில்லா டைம்ல ஒரு கேப் விட்டார்லண்ணா ஏங்க ரேசிங்க்கு அவர் நேமாரி. பல டைம்ல விட்டுருக்காரு, 2 வருஷம் 3 வருஷம் கேப்லாம் விட்டுருக்காரு, பல வருஷம். அவர் நிறைய வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. அது மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு ட்வீட்டே போட்டிருப்பேன் எந்தெந்த வருஷம் படம் வரலன்னு. ஆனா அப்ப படம் வராதுக்கு என்னன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு ஒரு பீரியட் இருக்கும், அப்படி ஒவ்வொரு காரணமா இருக்கும். இந்த வாட்டி முழுக்க ரேஸை வந்து டோட்டலாவே அவர் என்ன அது என்ன ஜெயிச்சுட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறாரோ என்ன கணக்குன்னு தெரியல. ஆனா முழுக்க அதுக்கு போயிட்டாரு. எனக்கு அப்பெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு இந்த பேட்டிகளை கொடுக்கும்போது வந்து வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் படம் வராது. 2009 வரல, ஏகனுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வராம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் படம் வந்துட்டு இருந்துச்சு. திரும்ப 16 வராம இருந்துச்சு. யோசிச்சேன் ரைட்டு, 16 வரல, இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 18 படம் வர வரல இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ. விவேகானந்தம் அதுக்கப்புறம் படம் 18 விஸ்வாசம் வரல, தான். 20 வரல, 18 வரல, 20 வரல. இப்போ வந்து 25 24 வரல. 24 தான் நினைக்கிறேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்போ 20 வரலன்னா அது கோவிட் டைம், அதை கூட நம்ம விட்டுறலாம்னு வச்சுங்களேன். ப்ரோ என்னன்னா, ஒரு லாஸ்ட் படம் வந்து ஹிட் ஆயிட்டும் போது அந்த அந்த ஒரு இதுலயே அடுத்த படமும் அவரு அதே டைரக்டரோட கமிட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து டக்குன்னு பண்ணணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏங்க 3 விஷயங்க. அது வந்து இங்க பாருங்க, நான் சொல்றேன், எந்த காலத்துலயுமே வந்து எல்லா ஃபீல்டுலயுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போற வரைக்கும் தாங்க வெறி இருக்கும். வெறின்னா எப்படின்னா, பண வெறி, அந்த அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி, எல்லாத்தையும் சாதிக்கணுங்கிற வெறி, மேல டாப்ல போகணுங்கிற வெறி குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் வரும். ஒரு இடத்துக்கு மேல மேல போயிட்டோம்னா அது வெறி அடங்கிடும். சில பேத்துக்கு தான் அது அடங்காது. அதுக்கப்புறம் அந்த வெறியெல்லாம் சில பேத்துக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமா போய் எல்லாத்தையும் இழந்துருவாங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் அவங்களே வேலைக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அப்படி நிறைய போகும். நிறைய பேர் ரஜினி அதை எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த பண்றாரு மாதிரி. பாருங்களேன். ஏன்னா சில பேருக்கு அந்த வெறி அடங்கவே அடங்காது. இப்ப ரஜினி அந்த சினிமா ஃபீல்டு எடுத்துக்கலாம், இதுல கிரிக்கெட்ல விராட் கோலி எடுத்துக்கலாம். விராட் கோலி சாதிக்காதே கிடையாது. இப்ப விராட் கோலி 2 ஆரஞ்சு கேப் எத்தனை பேருக்கு கூட போட்டி போடுறாரு. கில்லு கூடயும் போட்டி போடுறாரு, ஜெய்ஸ்வால் கூடயும் போட்டி போடுறாரு. இப்ப இந்த சூரிய வன்சி அந்த பையன் 16 வயசு பையன், அவங்க கூடயும் போட்டி போடுவார் கில்லு. சரி கில்லுங்கிறான் என்ன கோலி. இப்படி கோலியோட அந்த வெறி இருக்குல்ல, அது அடங்கவே அடங்க. ஏன்னா அவர் வந்து அங்க ஃபீல்ட்லயே ஆன் ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப அக்ரெசிவா அனிமேட்டடா பயங்கரமா இருப்பாரு. எதுக்காகனா அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு. அது சில பேருக்கு ரஜினிக்கு இருக்கும். ரஜினிக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இப்ப ரஜினி இப்ப இன்னொரு 4-5 படங்களுக்கு லைன் எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் 4-5 படம் நான் சொல்றது இல்லாம இன்னும் 4-5 படம் என்ன அவர் அடுத்தடுத்து இருக்காரு. அந்த அந்த ஒரு வெறி வேணும் மேல போறது. அந்த மேலவே இருந்தாலுமே அந்த வெறி வேணும். சில பேருக்கு அது அடங்கிடும். அது சில பேர் இந்த புத்தர் மாதிரி போயிடுறது, சில பேர் வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்து அந்த மாதிரி போயிடுறது. அது எனக்குன்னா மேல டாப்ல போயிட்டு சில பேத்துக்கு வரும். ஆனா அப்படி மேல ஏறி அந்த வழி இருந்துமே சில பேர் போயிடுறாங்க. சூப்பர் ஸ்டாருமே வந்துட்டு ராகவேந்திரா டைம்ல அப்படி ஆயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இது எங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட்ல அது மாதிரி ஆயிருக்காரு. இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு பீரியட்ல வந்து அது மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிலாம் விட்டு கூட போகக்கூடாது, நீ வெளியே வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. அது வந்து அவர் என்ன சர்க்கிள் கரெக்டான சர்க்கிள் வச்சுக்கிட்டாரு. ஓகேவா, அப்படி இவர் அப்படி கிடையாது. இவர் வேற மாதிரி சர்க்கிள்ல இருக்கிறாரு. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இப்ப அஜித் வந்து இப்ப மேல இவ்வளவு தூரம் மேல போனதுக்கு எதுவுமே அது ஒரு இந்த வீட்டு எல்லாமே விட்டு போச்சு, ஆசை இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா அவர் குறிப்பிட்ட பீரியட்ல பாருங்க, சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு வெறி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு அந்த அந்த இடத்த பிடிக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. அதுக்கு உழைச்சாரு. எத்தனையோ படங்கள், எத்தனையோ புதுமுக டேரக்டர்கள் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின டேரக்டர் ஏகப்பட்ட ஆளு. கிட்டத்தட்ட அவர் 30 படத்துல வந்து
18-20 புதுமுகல் டேரக்டர் அறிமுகப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ண ஆளு. ஆனா அதுக்கப்புறம் அந்த எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா அந்த மாதிரி டாப்ல போன ஆட்களுக்கு வெறி இல்லைன்னா பரவாயில்ல. இது அதே மாதிரி இப்ப சிம்பு இருக்கிறாரு. என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம மேலேயே போல. ஆனா வளர்ந்து அந்த மேல போறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. ஆனா அவரும் காலியா இருக்காரு. அவரும் ஐயோ நம்ம மேல போற எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்து ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப சில நேரம் சில பேர்த்த பார்க்க தோணும். இப்ப தனுஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருப்பாரு. அந்த இப்ப கரை ஆடி லஞ்சர் கூட நடந்துச்சு அந்த மாதிரி. நம்ம சில விஷயங்கள் மேல நம்ம இன்னும் மேலே நம்ம இன்னும் மேல போகணும். அவருக்கான எல்லாமே இருக்கு அப்படின்னா இன்னும் பயங்கரமா உழைக்கணும். அவர் நமக்கு இதுக்கப்புறம் பண்றதுக்கு நிறைய பசங்க வந்துட்டாங்கிறாரு. அவர் நிறைய பசங்க வந்துட்டாங்கனாலும் அது கிடையாது. அவருக்கு அது இன்னும் ஸ்கூல் பையன் போடுற வேஷமும் அவருக்கு பொருந்தது, காலேஜ் பையன் வேஷமும் பொருந்ததுன்னா அவர் எல்லா கமர்ஷியலும் பண்ணணும். திரும்ப கண்டென்ட் ஓரியன்டா பண்ணிட்டு போறதுக்கு. இவங்கெல்லாம் பாக்குறப்ப அவரு ஐயா என்னையா இது ஃபீல்டே, அதாவது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டு தான் நடிகனுக்கு அழகு மேக்கப் அதுலயே அவர் கவனம் செலுத்தல. அதெல்லாம் வேணாம் நம்ம அடுத்துட்டு போவோம் அப்படின்னு போறாரு. அதனால இன்னொன்னு ரசிகர்கள் டியூன் பண்ணிட்டாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா படம் வந்தா பாரு அப்படின்னு டியூன் பண்ணிட்டாரு. என்ன அப்ப படம் வரலன்னா என்ன பண்ணுவாங்க, திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போது தலை அப்படின்னாங்க. அப்புறம் புகைப்படமாச்சு கொடுங்க தலைனாங்க. இப்ப புகைப்படமும் வேணாம் திரைப்படமும் வேணாம், ஒழுங்கா ஒரு படம் அப்டேட் ஆச்சு கடைசி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. போயிட்டு போய் விடுங்க. அதாவது அவர் டியூன் பண்ணிட்டாரு. இப்ப இந்த கடந்த மே 1லயே பார்த்தாச்சு. அதை பிறந்த நாளுக்கு என்னென்ன அந்த சேட்டைகள் நடக்குங்கிறது எதுவுமே இல்லாம காமன் டிபி கிடையாது, செலிப்ரேஷன் கிடையாது, ஒண்ணு கிடையாது, டேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு சாதா டே அப்படிங்கிற மாதிரி போச்சு. இல்ல பழக்கி விட்டாரு. அதுதான் அவர் ஆசைப்பட்டாரு. இதுக்கப்புறம் நடிப்பாரா இல்ல எப்படி? இல்ல அது அவரு விருப்பங்க. முதல் தடவையா மே 1ஆம் தேதி வந்து செலிப்ரேஷன் பெருசா பார்க்காத எனக்கு என்ன தெரிஞ்சு நான் வந்து இது இந்த மே வந்தா நான் சொல்லுவேன். நான் ட்வீட்டும் போட்டிருப்பேன் அது ரிலேட்டடா. இல்ல அவரு படம்லாம் நடிக்கிறாரு, அடுத்த விஷயம்லாம் அது ஓகே. ஆனா அவருக்கு என்னன்னா அது உடனே பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல, அவ்வளவுதான். அது என்ன பொறுமையா பண்ணிக்கலாம். இப்ப என்னத்த கழுது இங்க தானே இருக்கு அப்படின்னு அவர் திரும்பி வந்து அந்த ஃபீல்டுல வரும்போது அது தெரியும். அந்த படம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் அவருக்கு அது தெரியும். பயங்கரமா போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, அவர் நினைச்சது கரெக்ட் தாங்கிற மாதிரி ஆகும். இல்லைன்னா அது அவருக்கு அது எப்படி அந்த காலம், எப்பவுமே காலம் தான் நம்ம பதில் சொல்லுவோம். அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுவோம். அது என்ன அவருக்கு எப்படி சொல்லுது, கரெக்டா அவர் நினைச்சது கரெக்டா, இல்ல ஆடியன்ஸ் நினைச்சது கரெக்டா, இல்ல எது யார் நினைக்கணும் கரெக்ட் கிடையாது, படம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதா இருக்கிறதாங்களா காலம் தான் பதில் சொல்லும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் வேணா ஆதிக்கு நடுவில் சொன்னார் வெளியே ஒரு படம் பண்ணிட்டு பார்ப்பாரு. ஆதிக்கு ஏற்கனவே வந்து ஆர்யா கூட ஒரு படம், விஷால் கூட ஒரு படம், கார்த்திக் கூட ஒரு படம், கமிட்மெண்ட்லாம் நிறைய இருந்துச்சு ஆதிக்கு. ஆனா அவரு தான் பண்ண மாட்டேன், நான் பண்ணா இந்த படம் தான் பண்ணுவேன், வெயிட் பண்ணிட்டு இது முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னு இருக்கிறாரு. பாப்போம் அவரு எவ்வளவு நாள் காத்திருக்கிறாருங்கிறதையும் பார்ப்போம். கிட்டத்தட்ட ரைட். அதை உதாரணம் சொல்ல வேணாம், விடுவோம் வேணாம், அப்படியே போவோம், பெருசா போவோம். ஆனா பிரகாஷ் ப்ரோ இப்ப ஆதிக்கு எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுவார்? ஒரு பாயிண்ட்ல அவருமே பிரேக் ஆயிட்டு சரி பண்ணிடலாம் வேற படங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் தானே ஆகணும். அதைத்தான் சொல்ல வந்தேன். அது ஒரு உதாரணத்தோட சொல்ல வந்தேன், வேணாம் அதுக்காக விட்டேன். அவர் போனான்னு ஒருத்தர் ரெடியா இருக்காரு அந்த இடத்துக்கு. 2 பேர் இருக்கிறாங்க இந்த படம் பண்றதுக்கு. யாரு? அவர்தான் நம்பால் தானே. அது சரி. இந்த கஜினி படத்துல வரும்ல, இப்ப கூட ஒண்ணு இல்லக்கா நீங்க சொன்னீங்கன்னா அப்படி சுத்தி ட்ரெஸ் கோட்டு மாட்டி நம்ம சுத்தி வந்து நின்னுடுவோம் அப்படின்னு வந்துட்டு அக்கா இப்ப கூட கரெக்டா சொல்லுவோம் பாருங்கக்கா, ஹாய் ஐ எம் சஞ்சய். இந்த மாதிரி ரெடியா இருக்காரு ஒருத்தர். பிரகாஷ் ப்ரோ 47 பொங்கல் தானே பிளான் பண்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா 47 பொங்கல் தானே பிளான் பண்றாங்க, அது உண்மைதான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா பல பெரிய ஹீரோக்களுக்கு சில நேரம் கதை அமையாது, சில நேரம் டேரக்டர் அமையாது, சில நேரம் வேற ஏதாவது காரணங்களோ படம் அமையாது. ஆனா இவருக்கு ஆதிக்கு மட்டும் இல்ல, இன்னொரு 4-5 டேரக்டர், பெரிய டேரக்டர், அப்கமிங் டேரக்டர்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த டேரக்டரும் கதை சொல்லி கேட்டு அவர் இன்ட்ரெஸ்டே இல்லாம பண்ணிக்கலாம் போங்க அப்படிங்கிறாரு. சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஆஃபரோட போனா பண்ணிக்கலாம் போங்க, நான் ஒரு டிமாண்ட் வச்சு தள்ளி விடுறாரு. அதாவது ஒரு டிமாண்ட் வச்சு அந்த டிமாண்ட் வச்சு வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே தள்ளி விடுறாரு. எனக்கு அதான் ஆச்சரியம், எப்படி முடியுது ஒரு மனுஷன் அப்படி என்னத்த கார் ரேஸ் கொடுக்க? அந்த கார் ரேஸை யாரும் என்னத்த சொல்றது, கிரிக்கெட் மாதிரி பார்க்க போறதும் கிடையாது, அவரோட திருப்திக்காக பண்றாரு. அது ஒரு கேம் பண்ணோமா, ஒரு வருஷம் விளையாடணுமா, முடிஞ்சு போச்சு இல்லாம எப்ப ஷூட்டிங் முடிஞ்சிச்சு குட்பேட்டா அப்படியே விட்டுருக்காரு. சரி ரைட். அவருக்கு நானா ஒன்னே தான் சொல்லுவேன், சில நேரம் வந்து சில கட்சிகள் மேல நமக்கு கோவம், ஏன் இந்த கட்சி ஏன் இப்படி பண்ண மாட்டாங்க, ஏன் அந்த கட்சி இப்படி பண்ண மாட்டாங்க, கரெக்டா பண்ணலாமே அப்படின்னு அப்புறம் யோசனை வரும். அவங்க ஆட்சி மேல அவங்களுக்கே அக்கறை இல்லை, அவங்க திரும்ப பதவிக்கு வரணும்னு அவங்களுக்கே அக்கறை, அப்ப நம்ம எதுக்கு பறக்கணும்? ரைட் ஓகே. அதே மாதிரி சில நடிகர்கள் நம்ம ஒப்பீனியன் சொல்லும் போது அவங்களுக்கே அக்கறை இல்லை, நம்ம ரசிகர்கள் இங்கே ஏன் போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு தீரும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரிதான் அவங்களுக்கே அதுக்கு அக்கறை இல்லை. நம்ம படத்தை கொடுத்து 120 ரூபா 130 ரூபா கொடுத்து பாக்குறோமா, அதோட முடிஞ்சா அவ்வளவுதான். 1 மணி நேரம் நம்ம டெய்லி பேசுறங்கிறதுக்காக அவங்கள போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல முடியாது. நம்ம பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு அடுத்தடுத்த படம் இருக்கு. இந்த போன வாரம் கருப்பு வந்துச்சா கொண்டாடணுமா, அடுத்த வாரம் என்ன படம் வருது அதை பார்த்துட்டு கொண்டாடிட்டு போவோம், அவ்வளவு. ஏன்னா ரசிகனுக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு. சீரியஸாவே அதான் உண்மை, ரசிகனுக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு.
பேசுறாரா? பேசல அது அடுத்தது சொல்ல வந்தேன், வேணாம். சரி இதோட முடிச்சுப்போம். சரி விடுங்க. என்னென்ன பரிமளான் ட்ரெய்லர் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்னன்னா பாபநாசம், பஞ்சதந்திரம், கதகளி எல்லாம் கலந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்களே அதை சொல்லிடுறாங்க பாபநாசம் மாதிரின்னு. எனக்கு என்ன ஜெயராம் இது ரொம்ப பர்ஃபெக்டா தெரியுறாரு. ஜெயராம், மிஸ்கின், சாண்டி எல்லாமே. ஆனா ஊர்வசிட்ட மட்டும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட டைலாக் டெலிவரி, மிகைப்படுத்தப்பட்ட அந்த கேரக்டர் ஆர்க் இருக்கோ அப்படிங்கிறது தோணாமல் இல்லை. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஊர்வசி எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. இந்த படத்துல ஒருவேளை ட்ரைலர்ல மட்டும் இப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல, படத்துல எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு அவங்க மட்டும்தான் ரொம்ப பிடிச்சது பிரகாஷ் ப்ரோ. ஜெயராம் லுக் செம்மையா இருந்துச்சு. அது ஜெயராம் எல்லாம் இல்லைங்க. அதான் ஜெயராம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இந்த படத்திலேயே ஜெயராம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. காமெடியும் சரி, அது டைலாக் டெலிவரியும் சரி, எல்லாமே. அது பினிஷிங் ஷாட் இருக்குல்ல, அந்த யார் அது வர்கீஸ் தெரியுமா, அது தெரியாத, அது எல்லாம் எல்லாத்துக்கும் யாருக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் டெலிவரி சொல்லி இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா அந்த ட்ரைலர் பூரா ஊர்வசி மட்டும் ரொம்ப மிஸ்ஃபிட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஊர்வசி பேர்ல வேற யாரா இருக்கலாமா, இல்ல இந்த ட்ரைலர்ல மட்டும் அப்படி தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அது சொல்லுங்க. ஆனா பிரகாஷ் இன்னைக்கு சென்னையோட ஆபீஸ்க்கு அவர் பாண்டியராஜ் சாரி கமல், சென்னையோட ஆபீஸ்க்கு பாண்டியராஜ் வந்திருந்தாருன்னு. அவர் வந்துட்டு குலாக்னு ஒரு சீரிஸ் இருக்காம, நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதோ ஹிந்தி சீரிஸ், அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு. நான் இந்த சீரிஸ் அவர் படமே இன்ஸ்பிரேஷன் தானே. கதகளியே இது எப்படிதானே ஒரு கதகளியில யாரு ஒரு கேரக்டர் வரும், ஐயோ டக்குனு மறந்து போச்சு கேரக்டர். அந்த கேரக்டர் போட்டது யாருதான் படமே வரும். ஆமா தம்பாவா, என்னமோ தம்பாவா தான் வில்ல மெயின். ஆமா அந்த தம்பாவை போட்டது யாரு, தம்பாவை போட்டது யாரு தான் ஃபுல் படமும் வரும். அந்த மாதிரி இதுல வந்து வர்கீஸை போட்டது யாருன்னு தான் கதை வரும் போல இருக்கு. அதுல இவங்க ஒரு இது சொல்லிட்டாங்க, நம்ம 4 பேர்த்துல தான் ஒருத்தர் அப்படின்னு. போது பாப்போம் எப்படிங்கிறத பாப்போம். இது எல்லாமே மத்ததெல்லாம் நல்லா இருக்கு பிரகாஷ் ப்ரோ. இந்த 4 பேரு அப்புறம் கூட அந்த பொண்ணோட லவ்வர், இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணியிருக்கணும், அதுதான் கதைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஓகே, அது தெலுங்கு ஆக்டர் ப்ரோ, சஞ்சனாவோட லவ்வர் படத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்துல பார்க்கணும் டாக்டர் சொல்லுவாரு. ஓ அவரே சொல்லிட்டாரா, சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். விகடன் ஆர்டிக்கல்ல ஃபுல் கதையும் அவரே சொல்லிட்டாரு. இது யார் பண்ணாங்கங்கறதான் கதை, இது இப்படிதான் போகும், நான் ஃபுல்லா அவரே ஓபன் அப் பண்ணிட்டாரு விகடன் இன்டர்வியூல. மிஸ்கினும் சொன்னாரு இப்படிதான், யாரு நான் வருவேன், நான் இன்வெஸ்டிகேஷன் வருவேன், யாரு வருவா அப்படின்னு இந்த படத்துக்கு சொன்னாரு இன்டர்வியூல. சரி சுகுமார் ப்ரோ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கால் பண்ண பார்த்தா ஸ்பேஸ் போற டைம் ஆச்சு, பேச முடியல. ஸ்பேஸ் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நாங்க 4 பேர் விக்ரம் அடுத்து யார் கூட படம் பண்றாப்ல? துருவிக்ரமா? ஆமா, அடுத்து யார் படம்? துருவிக்ரம் மைத்திரி மூவிமேக்கர் தயாரிக்கிறாங்க. சாயா பெங்கர் மியூசிக். அடுத்த வாரம் ப்ரோமோ ஷூட் ஆரம்பிக்கிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, பூஜை போடுறாங்க. தெலுங்கு டைரக்டர் தானே? தெலுங்கு டைரக்டர் கரண் அரவிந்த் நினைக்கிறேன். தெலுங்கு டைரக்டர் இல்லங்க, அவர் தமிழ் டைரக்டர் தாங்க. அவர் கருப்புல கூட கோ ரைட்டருங்க. அவரு கரண் அரவிந்த் கருப்புல கூட கோ ரைட்டர்னு வருமே. அவரு கரண் அரவிந்த் பேரு தான் எனக்கு கரண் தெரியும். பின்னாடி கேட்கிற பேர் அரவிந்தாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஆனா அவர் தான் டைரக்டர். மைத்திரி மூவிமேக்கர் தயாரிப்பு, சாயா பெங்கர் மியூசிக். சாயா பெங்கர் நேற்று சைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னது ஹீரோயின் சைன் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் பூஜை பிளஸ் ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த இது துருவிக்ரமுக்கு, அவரு பண்ணல அந்த தாடா படம் பண்ணல, மணிரத்னம் படம் பண்ணல, இன்னும் 2 படம் கில் ரீமேக் அது பண்ணல. கில் ரீமேக்கு மாரி செல்வராஜ் பண்ண வேணான்ட்டாரு, அதனால பண்ணல. பண்ற ஐடியால தான் இருந்தாரு துருவு. மாரி செல்வராஜ் வேணான்ட்டாரு, அதனால பண்ணல. அப்புறம் சுதா கொங்காரா கூட ஒரு படம்னு நியூஸ், அதுவும் பண்ணல. இப்போதைக்கு 1 படம் பண்ற படம், 2 படம். ஒன்னு வந்து கரண் அரவிந்த் ஒரு படம், அப்புறம் இன்னொரு டேரக்டர் கதை கேட்டிருக்காரு. ஏன்னா கரண் அரவிந்த் கதை கேட்டு எல்லாமே ஓகே பண்ணது டோட்டல் இந்த ப்ராஜெக்ட் டிசைனே துருவு தான் டோட்டலாவே. இது வரைக்கும் துருவு வந்து எல்லாமே அவங்க விக்ரம் சொல்லியோ இல்ல மத்தவங்க சொல்லியோ ஓகே அப்படின்னு பண்ணவர். இது முழுக்க அவரே ஓகே பண்ணி எல்லாம் ப்ராஜெக்ட் டோட்டலா டிசைன் பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்திருக்காங்க. கதையா சூப்பரா வந்திருக்காங்க. நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் போய் டீச்சர் வந்து அப்பதான் நமக்கு தெரியும் இது என்னங்கிறது. அப்ப பேசிக்குவாங்க. அப்பா படம் எப்ப போகுது பிரகாஷ் ப்ரோ? டிலே ஆகுதே. அது சுகுமார் ப்ரோக்கு தெரியுமா? சுகுமார் ப்ரோ 63 எப்ப ஷூட்டிங் போகுது? ஆனந்த் சங்கர் படம் ஆகும் ப்ரோ, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். மடோனா ஷூன் படம் பண்ணுவாரா மாட்டாரா? அவர் தான் மாவீரன் 2 பண்ண போறாராம். தெரியல, ஆனா படம் பண்ண ஏகப்பட்ட ஹீரோஸ் வந்து பேக் டு ஃப்ளோர்ஸ் போறாங்களாட்டு இருக்கு. பேக் டு ஷூட்டிங்கா?
இந்த படம் இப்போ 2-3 வாரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்களே எப்படிங்க சூர்யா ஞானவேல் படம். புரியல bro. சூர்யா ஞானவேலு டிஜே ஷூட்டிங் போதுங்க, அது ஜூலைலயே ஷூட்டிங் போகுது நினைக்கிறேன். சொல்றாங்க. அனௌன்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. பிறந்த ஒரு நாளுக்கு announce ஒரு சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சூர்யா படம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அதுவும் இருக்கு சீக்கிரம். ஞானவேல் படம் வேகமா முடிச்சுட்டு அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சிரிக்கிறாரு, ஐயோ பயமா இருக்கு. புரியலையே, சிரிக்கிறாரு, ஐயோ என்னங்க இது ப்ரோ. அவர் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்க தான் நம்ப மாட்டீங்க. bro. பிறந்த நாளைக்கு இந்த 47ல இருந்து ஏதோ ப்ரோமோ ஏங்க, எடுத்துட்டாங்க. இறங்கி அடிக்கிறோம் இங்க பாங்க. அப்படியே பூஸ்டப்பா பாசிட்டிவா பேசுங்க. எதா இருந்தாலும் என்ன பேர் எனக்கு நான் பேரை சொல்லலாம் விரும்பல. நான் ஒரே ஒரு பாயிண்டா சொல்றேன். கருப்பு கமர்ஷியல் படம் பயக்காவா இறங்கி அடிச்சாச்சு. அடுத்து 47ல 46 விஸ்வநாதன் சன்ஸ்ல வந்து எலைட் ஆடியன்ஸை பிடிக்கிறோம், தெலுங்கு ஆடியன்ஸை பிடிக்கிறோம், ஓவர்சீஸை பிடிக்கிறோம், ஏ சென்டரை பிடிக்கிறோம். அப்ப பிஇசியில கொஞ்சம் டல்லா இருக்குமே அப்படிங்கிற பட்சத்துல நீ டக்குன்னு அடுத்தது வந்து ஜீத்து மாதன் படத்தை இறக்குறோம், கலந்து கட்டி ஏபிசின்னு அடிக்கிறோம். அடிச்சிட்டு இருக்கும்போது இதுவுமே இல்ல எப்படின்னா இருந்தாலும் இது போலீஸ் படம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எப்படி அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அப்ப வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இறங்குறேன்டா அப்படின்னு ஒருத்த இறக்குறோம், கும்கி துவம்சம் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கட்டி தூக்குறோம். ஒரு மீம் ஒன்னு இருக்கும் பிரபு பாத்திருக்கீங்களா? சரவணனோட பண்றாங்க. பேருந்தில் சிறுத்தை ஏறியதால் பயணிகள் பதட்டம் வேற அப்படின்ட்டு. ஒருத்தர் அதுதான் ப்ரோ, ஞாபகம். ஏங்க நீங்க வேற மெய் பிரபு இல்லங்க, சாலமன் கூட பண்றாரு. கும்கின்னு டக்குன்னு நம்ம மைண்ட் அங்க ஏது போகுது. ஏது சரி, விடுங்க. சரி ரைட், போட்டு எங்க வேணா போங்க, எங்க வேணா போங்க. bro, இப்ப அவர் அப்படி இல்ல ப்ரோ, இப்ப அவர் அப்படி இல்லையே. அவர் தான் இப்ப இதான் ஆனா இதாயிட்டாரு. slim சூர்யாக்கு நல்ல லைன் அப் தான் ப்ரோ. இது வந்து கரெக்டான லைன் ப்ரோ ஒரு 6 மாசம் முன்னாடி 3 மேட்டர்ல ஒண்ணு வந்து நடக்கும். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம்னாரு. எனக்கு இப்போ வரைக்கும் அது பதட்டமா தான் இருக்கு. அதை ஞாபகப்படுத்தினது. கடைசிக்கு ஐயா யார் ஒண்ணும் இல்ல, மேல இப்ப சுகுமார் ப்ரோ சொன்னதுதான் அந்த டிசைன். அன்னைக்கு சுகுமார் ப்ரோ சொல்லும்போது சொல்லியாச்சு, ப்ராஜெக்ட் லாக்குடு, இண்டஸ்ட்ரி சாக்குடு, அந்த இதுதான் ஓகேவா. அப்ப கேள்விப்பட்டதுதான். ஆனா இப்பதான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், அதை விட்டுருவோம் அப்படியே. அது சும்மா போட்டு போன்ல சொல்லிட்டேன், இதுதாங்க அதுதாங்க அப்படிதாங்கன்னு, அது முடிஞ்சிச்சு. அந்த மெய் ஆனா விடுங்க. மெய் ஏங்க நீங்க நடந்து கேட்பாங்க, கருப்பு படத்தை நிறைய சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் சொன்னாங்க. கருப்பு படத்தை நிறைய பேர் நம்பல. நான் அப்போ வந்து அந்த படத்தை ரொம்ப நம்பினேன். ஒரு கடைசியா ஒரு கல்யாண ஈவெண்ட்டுக்கு போயிருக்கும் கூட நான் சொன்னேன், சூர்யா இருப்பாங்க அந்த படம் வந்து எப்படியா பயங்கரமா போகுது அப்படின்னா. அப்ப என்ன சொன்னார் ஒரு நண்பர், ரொம்ப முக்கியமான நண்பர், அவர் சொன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு இந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா வந்து நீங்க அஸ்வத் மாரிமுத்து படத்தை சொன்னீங்கன்னா நம்புவேன். அஸ்வத் மாரிமுத்து படம் பயங்கரமா சரியான ஸ்கிரிப்ட். ஏன்னா அவரை ஸ்கிரிப்டையும் கேட்டிருக்காரு, அவருக்கு தெரியும் எல்லாமே. அவர் சொன்னாரு, நான் கருப்பை விட அதுதான் நம்புறேன். நான் என்ன சொன்னேன், அது அடுத்தது, அதாவது தூரத்தில் இருக்கும் பலாக்காய், நான் கையில் இருக்கும் கலாக்காயை சொல்றேன். இது வந்து பயங்கரமா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு கருப்பு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. வேணா பார்ப்போம், அஸ்வத் மாரிமுத்து படம் அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணும் அப்படின்னாரு. ஆனா அஸ்வத் மாரிமுத்து ஒருத்தர் சம்பவம் மட்டும் தூக்கிட்டு போயிட்டாரு. இல்லைங்க, அவரு இல்லைங்க. அவர் வந்து அவர் வந்து எந்த யாருக்கும் அப்படிலாம் கேரண்டி சொல்ல மாட்டாரு. அவரு சொல்றாரு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. கரைக்கு வந்து ஸ்பேஸ்ல வந்து சொன்னாரு. அவர் கரை எல்லாருமே நம்பணும், அவரு மட்டும் இல்ல எல்லாருமே நம்பணும். அது எப்படின்னா சில படங்கள் வந்து கதையா சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்குங்க. சில நேரம் அது வந்து ப்ரொடியூசர் கையிலாலேயோ இல்ல வந்து சில அந்த டேரக்டர்களாலேயே அது மாதிரி. ஏன்னா இந்த படத்துக்கு தனுஷ் வந்து முழு சுதந்திரம் கொடுத்துறாரு டேரக்டருக்கு, என்ன வேணா பண்ணப்பான்ட்டாரு. ஏன்னா தனுஷ் இந்த படத்தை தலையிடவே இல்லை, சொல்ல போனா அதுதான். தனுஷ் இந்த படத்தை தலையிட்டது பாட்டுக்கு மட்டும், ஒரு பாட்டோ 2 பாட்டோ உட்காந்து டியூன்ல உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான் கரை படத்துலயே. அதே மாதிரி அடுத்த படத்துக்கு பாட்டுக்கு மட்டும் தான் அவர் உட்காராரு. மற்றபடி கதையில கரை படத்தை தனுஷ் சுத்தமா தலையிடல. டேரக்டர் என்ன சொல்றாரு அப்படியே கிஞ்சிட்டு போயிட்டாரு. அப்ப டேரக்டர் மைண்ட்ல அது என்ன இருந்துச்சு, இல்ல அது ஆன் ஸ்கிரீன்ல எடுக்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிற டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டுருவோம் நம்ம. ஆனா தனுஷை பொறுத்து இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சா தனுஷ் சுத்தமா தலையிட பண்ணல. அவரு என்னவோ நீ ஒன்னு நம்புறப்பா நீ பண்ணிருப்பான்ட்டாரு. அதே மாதிரி ரொம்ப நம்பினாரு தனுஷ். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இப்ப இந்த படத்தை ரொம்ப நம்பினாரு. இண்டஸ்ட்ரியே நம்பினுச்சுங்கிறது தான் உண்மை. பெரும்பாலும் தனுஷ் இந்த வேலையை பண்ணுவாருங்க. தனுஷ் வந்து பெரும்பாலும் ஒரு டேரக்டர் கமிட் பண்ணாருன்னா அவர் வந்து முழுசா ஒப்படைச்சாரு தன்னை. அந்த ரப்பர் பண்ட் டைரக்டர் கூட அடுத்த மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் ப்ராஜெக்ட் தான். தனுஷ் ப்ராஜெக்ட் தான். ஆகாஷ் பாஸ்கர் தயாரிக்கிறாரு. அதுக்குள்ள இது முடிச்சிருவாரா? இப்போ பண்ணிட்டு இருக்கு. இது முடிய போகுது எங்க படம். அப்படிங்களா? சரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற படம். அந்த தமிழரசன் பச்சைமுத்து படம் தான் போன ஜனவரியிலே ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அவரு டைம் வேணும்னு கேட்டாலும் அப்புறம் மார்ச்சுக்கு போனாங்க. அவர் இல்ல மார்ச் பார்த்தா நான் ஜூன் தான் வேணும் அப்படின்னா, அந்த கேப்ல நம்ம ராஜ்குமார் பெரியசாமி படத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் டக்குனு ராஜ்குமார் பெரியசாமி உள்ள எடுத்து போட்டு அதை ஏற்கனவே அது ராஜ்குமார் பெரியசாமி படம் முன்னாடி கமிட் ஆனது. டக்குன்னு கூப்பிட்டாங்க, வாங்க சீக்கிரம் நம்ம ஷூட்டிங் போயிடலாமா. அவர் ரெடியா இருந்தார், எல்லாமே ரெடியா இருந்தா, மம்முடி ரெடியா இருந்தார், எல்லாம் ரெடியா இருந்தாங்க. டக்குன்னு ஷூட்டிங் போயிட்டாங்க. ப்ராப்பரா ஆன் டைம்க்கு அடிச்சிட்டு இருக்காங்க படத்தை. எனக்கு அந்த ரப்பர் பந்து டைரக்டரோட பண்ற படம் தான் ஒரு திருச்சி டம்ள மாதிரி அனைத்து அம்சங்களும் கொண்ட தனுஷ் படமா இருக்கும்னு தோணுது.
அப்புறம் சாண்டி கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, டான்ஸ்லாம் பக்காவா அது ஆடிருக்காரு. ராஜ்குமார் அது bro. D55 ராஜ்குமார் ராஜ்குமார் பேச பேசுறாங்க. பேர் நம்பர் வேற வச்சு குழப்புறாங்க ரொம்ப 55 56 ப்ரோ அந்த படம் அதே கரையில வந்த மாதிரி அதே அருவா அதே லொகேஷன், ஆனா மியூசிக் டைரக்டர் மட்டும் வேற. அது அவ்வளவுதான். ஆக்சுவலா அது அரசியல் படம் மாதிரி. அது சாயபங்கர் மியூசிக். ஆமா அதுல ஏதோ இதுங்க மம்முட்டி வந்து மம்முட்டி ஒரு வந்து ரக்கட் கட்சியில ஒரு கேங்ஸ்டர் தலைவரா நடிக்கிறாரு. பொலிட்டீஷியன் ஏதோ சொன்னாங்களே. ஆமா ஆமா. ஆமா இவர் ஏதோ அடேங்கப்பா. கையா போவாருங்க நினைச்சு. நாங்க 4 பேர் வீடியோ சாங் எப்ப ப்ரோ வரும்? ஓ ஆமா அது விட்டா நல்லா இருக்கும். அது பிரகாஷ் விட்டதே ப்ரோ வீடியோ எனக்கு சாங் ஒரே தானே ஒரு ப்ரோ, டவுட். லிரிக்கா விட்டாங்க. இல்ல எனக்கு புரியல. அதுதான் சாதிதான் ஏற்கனவே வந்த வீடியோ சாக்கு சாதிதான். இல்ல அது லிரிக் பிரகாஷ் வீடியோ ப்ரோ எனக்கு தான், ஒரு டவுட் நடுவுல பிரகாஷ் கொஞ்சம் ப்ரோ, விஷுவல்ஸ் கிளாரிஃபை வரும். பண்றீங்களா? கொஞ்சம் தான் வரும். சுவாசிக்காலாம் கொஞ்சம் ஃபுல்லா தாங்க டான்ஸ் லிரிக் வீடியோ ஆடிருப்பாங்க வரும். அவரு. முழுக்க வீடியோ தான் வரும். கொஞ்சம் தான் லிரிக் வீடியோ வரும். ஆமா சரி கொஞ்சம் தான் உங்களுக்கு லிரிக் சுவாசிக்கா வீடியோ. முழுசா வரணும்னு கேளுங்க. நான் வேணா சரி ரைட்டு உங்க கடமை உணர்ச்சிக்கும் உங்க கோரிக்கைக்கும் இந்த செவி சாய்க்கலாம். வேற பிரகாஷ் எதுவும் ப்ரோ கேட்கல, எல்லாம் அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 49 தானே, 50 பேர் ஆகுது. 49 தானே. 50 தான் கமல், ஏங்க 50 பிரகாஷ் தான், ப்ரோ எனக்கு ஒரு டவுட், 49 கிளாரிஃபை இல்ல. பண்றீங்களா? சரி சிவா சொல்லுங்க, ஏதாவது என்ன சொல்லுங்க. சிவா ஒரு என்ன ஒரு மசாலா பெரிய போட்டாருங்க? ஒரு பிரகாஷ் ப்ரோ பெரிய ஒரு அவருக்கு ஹோட்டல் மட்டும் அந்த போயிட்டு அப்டேட் அப்படியே டிஎம்லயா சொல்லிருங்க, அப்பதான் நிம்மதியா படுப்பாரு. இல்ல இல்ல அப்டேட் என்ன அதுதான் ஏங்க ஃபர்ஸ்ட் டவுட் அப்டேட் கேட்டவர் யாரு? கொடுத்தா மெய்யரா? தூக்கமே மெய் கிடையாது சொல்லுங்க 1.5 மெய். வருஷத்துக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ இப்போ ஒருத்தன் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் மெனுல அது இருக்கா இது இருக்கான்ட்டு வகை வகையா கேட்டு கடைசியில ஒரு நார்மல் தோசையை வாங்கி சாப்பிடுற கதையா தான் இருக்கு. அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கதை கேட்கிறாருன்னு சொல்றீங்க, ஆனா கடைசியில போய் இந்த படத்தை பண்ண போறாரு. இல்லங்க நீங்க எல்லா ஹீரோக்களும் எல்லாத்துட்டையும் கதை கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க லைன் அப் இருக்குல்ல, ஒரே மாதிரி படத்தை 4 படத்தை லாக் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவங்க அவ்வளவுதான். நீங்க என்னதான் கொடுங்க. இப்ப நீங்க ஜிவி பிரகாஷ் படம் சாங் சூப்பரா தான் கொடுக்குறாரு. தனுஷுக்கும் ஜிவி பிரகாஷ் நல்ல காம்பினேஷன் தான். ஆனா பேக் டு பேக் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம ஸ்பேஸ் ரொம்ப முன்னாடி சொன்னோம், கரை படத்துல ஒர்க் பண்ணவே சொன்னோம். இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணனோ இல்ல வேற யாரும் மியூசிக் பண்ணா, ஜிவி பிரகாஷ் சூப்பர் மியூசிக் டைரக்டர் தான். சூப்பரா மியூசிக் போறாரு, டியூன் பயங்கர. இந்த இட்லி கடை சாங்னா நீங்க வந்து இந்த என்ஜாய் மிஸ் தானே பாட்டா இருக்கட்டும், இல்ல வந்து என் பாட்டு என்னமோ அந்த ஐயோ ஏன் தனசாமி அட இல்லங்க வந்ததையா, என் பாட்டு ஜாமி வரும் என்னமோ ஒரு பாட்டு வரும் இட்லி கடையில ஒரு சாங் அந்த பாட்டு தான் அது. அந்த என்ஜாமி பாட்டு வரும்னு தான் அது. ஒரு ஆமா சாங் ஒரு சாம்பு ராஜிகானுக்கு ஒரு சாங் வருமே. சாமி எத்தனை சாமி அந்த வந்தது பாட்டு தாங்க ஐயா அது. அதாங்க வாயில வரல. எத்தனை சாமி வந்து இதெல்லாம் பாட்டு அதான் பாருங்க. சொல்றேன் பாருங்க. ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எவ்வளவு இது, அதாவது படமே தேட்டர் விட்டு ஓடி போனதுக்கு அந்த பாட்டு சம்மரிச்சு. ஆனா அந்த பாட்டு ஒரு யுகத்துக்கான பாட்டு மாதிரி பயங்கரமா ஒரு சூப்பரான டியூன்ஸ், ஜீவ் பிராஸோட பக்காவான டியூன்ஸ். ஏன் அதுக்கு முன்னாடி ரீச் ஆகல அப்படின்னா, பாட்டை ரிலீஸ் பண்ணதுங்கிறது கிடையாது, டைமிங் கிடையாது, காம்பினேஷன். நீங்க டக்கு டக்குன்னு தனுஷ் பிளஸ் ஜிவி பிளஸ் பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது எப்படியும் கொஞ்சம் சலிச்சு போகும். அதுக்காக தான் 2 படம் 3 படம் கேப் விட்டு போகணும். எல்லா டேரக்டர்களுக்கும் ஹீரோக்களுக்குமான காம்பினேஷன் மாதிரி தான் மியூசிக் டேரக்டர் காம்பினேஷனுமே. நீங்க நடுவில் ஒரு படம் சந்தோஷ் நாராயணன் படம் பண்ணிட்டு அடுத்த படம் வந்து வேற ஒரு படம் பண்ணிட்டு திரும்ப இட்லி கடை கூட சேர்ந்தா கரெக்டா இருந்திருக்கும். இப்ப திரும்ப பாருங்க இந்த படம் D55 நல்ல வேலை ஜிவி பிரகாஷ் இல்லாம சாயபங்கிட்ட போனாங்க. ஏன்னா ஒரு திரும்ப இன்னொரு படம் விட்டு கேப் விட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். பேக் டு பேக் எனக்கு சூர்யா 47 தான் ப்ரோ மியூசிக் டைரக்டர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சுஷின் தாஸ், சுஷின் சியாமா அவர் யாரு? அவர் நல்லா சுஷின் போட்டுருவாருங்க. சுஷின் தானே. ஒரு வேற மாதிரி சுஷின் மூணு ஷா. இருப்பாங்கலாம். அவர் அவர் ப்ரோ பண்ண நம்ம எல்லாமே இங்க பேங்கர் 49க்கு தான். டீமான இறக்கி ஒரு சம்பவம் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. தாசா ஞானவேலுக்கா இல்ல அநேகமா சிவாஜி? அநேகமா போரஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஏற்கனவே பண்ணாரே வாடா போரஸ் இல்ல போரஸ் போரஸ்னா இந்த இதுல வீரமே வயசு விசால் பேரு. அடா விடுங்க போரஸ், அதை விடுவோம். அடுத்தது வாங்க. ஏன் ப்ரோ ஏன் இப்படி இந்த புலியில பரணி ப்ரோ இந்த கேடி பிள்ளா கிட்டாங்க என்னடி பண்ணி குடிச்சு போட்டு ரூம்ல டான்ஸ் ஆடுறாருன்னு ஆடிட்டு இருப்பாரு. ஆடிக்கிட்டு இருக்காருடி அப்படி இருப்பாரு பரணி ப்ரோ. பரணியே நம்ம வந்து அமரன்ல கொடுத்த ஹிட்டாவும் அப்படியே ஆயிட்டு மெயின்டைன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணிட்டு இருக்குங்க அவருக்கு. அந்த அமரன்ல அந்த தொட்ட ஹைய வந்து திரும்ப வந்து சேனல்ல தொடுவோம் அப்படின்னு பயங்கர குசியில இருப்பாரு. நாங்க கங்குவால தொட்ட லோவ மறுபடியும் 49 படத்துல தொடுவோம் பாருங்க. இல்ல அதே இல்ல புரியல. ஒண்ணுதான் எப்பவுமே ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்குல்ல, அந்த அடி கொடுத்த அப்புறம் எல்லாமே பயங்கரமா பழச்சுக்குவாங்க. ஒரு அடி இந்த அடி விழுந்திருக்கு அப்படின்னா அது விவேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். விவேகத்துக்கு அப்புறம் அந்த விசுவாசம் பாத்தீங்கன்னா தெரியும். விவேகத்துக்கு அப்புறம் வந்து விசுவாசத்துல டோட்டல் அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு போனார். விவேகத்தை அவரோட டோட்டல் அப்டாப் ஜோன் போய் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் போய் நிறைய ரோல் வாங்கிச்சுல, அதே பத்தி அவர் டோட்டலா அவரோட
கம்ஃபர்ட் ஜோன் என்ன, அதோட அவர் ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாத்தையும் அலசி இன்னொன்னு சிவாக்கு தப்பா நினைக்க வேணாண்ணே. என்ன ஆனா வேணும் ஒரு ஒரு ரைட்டிங்லயே எனக்கு தெரிஞ்சு சரி நல்ல எஃபர்ட் போட்டு எழுதின படம் விவேகம் தான் ப்ரோ. ரைட்டிங்கா ப்ரோ எனக்கு அதான் சொன்னேன், ஓகே இல்லண்ணே இல்ல நான் கேட்டா அண்ணாத்தைக்கு நான் அப்புறம் விவேகத்தை தானே மாத்தி கங்குவா. சொல்லுவேன். நான் விவேகத்தை மாத்தி சொல்லுவேன். இப்ப அண்ணாத்தை நான் இன்னொன்னு சொல்லுவேன். அண்ணாத்தை ரஜினி நடிக்காம அது சூர்யாவோ இல்ல அஜித்தோ நடிச்சா அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், அதையும் சொல்லுவேன். ஏன்னா ரஜினி நடிச்சாலும் குஷ்பு மீனா தூக்கி என்னண்ணே போட்டீங்க இப்படி அந்த இடத்துல. சொல்ற? உண்மையாலுமே ரஜினி நடிச்சாலும் குஷ்பு மீனா வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காது. கான்செப்ட் கரெக்டா கதைக்குள்ள போயிருக்கும். கதைக்குள்ள வந்து 40 நிமிஷத்துல நேரா போய் ஸ்ட்ரைட்டா அடிச்சிருப்பாங்க. படம் உண்மையான சாங்ஸ்ல இப்பயும் வேற லெவல் சாங்ஸ். ரிப்பீட் நீங்க அண்ணாத்தையும் கூலியும் டிவியில போடுங்க. சன் டிவில தான் சன் பிக்சர்ஸ் படம் தானே. அண்ணாத்தை வர டிஆர்பி கூலி வராது, செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு தடவை போட்டாலும் வராது. அண்ணாத்தை போடுற டிஆர்பி கண்டிப்பா கூலி தராது. ஓகேவா? அதனால நீங்க நீங்க பல நாள்ல ஸ்பேஸ் சிவாவை திட்டிருக்கேன், பயங்கரமா திட்டிருக்கேன். ஆனா வந்து விவேகம் ரைட்டிங் கிட்ட ஒரு ரைட்டராவே விவேகம் அந்த விவேகத்தை சொதப்பிருப்பாரு அவர். ஏன்னா அது படம் வந்து பிச்சு போட்ட படம். நான் திரும்ப சொல்லுவேன், அந்த ஆனா படத்தை எனக்கு வந்து அதுலதான் ரைட்டிங்கா அவருக்கு ரொம்ப இல்ல இல்ல பிடிக்கும். இல்ல இல்ல கான்செப்டா சீக்வன்ஸ் கரெக்டா எழுதிட்டாரு. ஆனா ரைட்டிங் மாத்தி போட்டாரு. ஜிலேபியை பிச்சு போடுற மாதிரி போட்டாரு. எப்படின்னா அது ஷூட்டிங்ல பண்ண பிரச்சனை ப்ரோ. ஷூட்டிங்ல பண்ண ரைட்டிங்கா பிரச்சனை எனக்கு ரொம்ப கிடையாது. பிடிக்கும். கிடையாது, நீ கான்செப்ட் எடிட்டிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே படம் முடிச்சு நம்ம எடுத்த சீன் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த சீன் பின்னாடி வரணும் முக்கியம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அதுதான் சொல்றேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்ப சொல்லுங்க. இந்த படத்தை ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒருத்தர் இடத்துல போறாரு, ஒரு இடத்துல அது கன்ஷாட்ல அறிமுகமாகுது. அதுக்கு ஒரு பொருளை தூக்கி பேக்ல போடுறாரு, பேக்ல போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு, அங்கிருந்து ஓடுறாரு. அங்க போய் அந்த பிரிட்ஜ் ஃபைட் வருது, அந்த பிரிட்ஜ் ஃபைட் தலைகீழா குதிக்கிறாரு. குதிச்சு அங்க ட்ரோல் ஆகுது படம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே உங்களுக்கு ட்ரோல் ஆகுது, எங்க அங்கிருந்து குதிச்சு தலையில சுட்டுட்டு தண்ணிக்குள்ள போறாருன்னு. அவ்வளவு தூரம் சுட்டு ஒரு புல்லட் கூட போயிடலாம். ஆனா நீங்க அந்த பிரிட்ஜ் ஃபைட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைட் அங்க இருந்து காட்டுக்குள்ள இருந்து அவர் காட்டுல இன்னும் தூக்கி போடுவார் பாருங்க. இந்த ஒவ்வொரு பொருளா தூக்கி போடுவார், பாம்பு மாதிரி தூக்கி போட்டு வெடிச்சுக்கிட்டே வரும். அதை வச்சு வந்துட்டு இருக்கு. அங்க இருந்து இன்ட்ரோ கொடுத்து அங்க இருந்து ஃபைட் எல்லாம் பண்ணி ஒரு பொருளை தூக்கி தலையில அப்படியே பேக்ல தூக்கி போட்டு அங்க நீ டைட்டில் கார்டு போட்டிருந்தீங்கன்னா படம் அங்க இருந்தே பாசிட்டிவ். ஒரு பொருளை எடுக்க வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு பொருள் எப்படி எடுக்கிறாரு, அவன் பொருள் எப்படி டக்குன்னு அச்சீவ் பண்றாருங்கிற மாதிரி இருந்து அங்க இருந்து டைட்டில் கார்டு போட்டு அங்க இருந்து நீங்க வந்து பேக் கதை போய் அப்படி வந்தாலே அந்த படம் முதல் ஸ்டார்டிங் பிரச்சனை, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். படத்துல முதல் விஷயமே ட்ரோல் ஆகாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்ததை ஈஸியா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறப்ப கடைசி ட்ரோல்ல கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்த நல்லா ஆரம்பிச்சு ட்ரோல்ல முடிக்கிறது இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட்லயே ரொம்ப ஒஸ்டா கொண்டு போய் முடியும். அதுவே அப்புறமேட்டு ரெண்டாவது ஒரு படத்துக்கு என்னைக்குமே மிகப்பெரிய முக்கியம் இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ். 3 ரொம்ப 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 முக்கியம். அந்த 3 நல்லா இருந்துட்டாலே நடுவில் ஒரு 2-3 நல்ல சீன் வச்சு படத்தை ஓட்டிடலாம். இதெல்லாம் பில்லர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்துல 3 தான் பிரச்சனையே. இன்ட்ரோ பிரச்சனை, இன்டர்வல் பிரச்சனை. இன்டர்வல் அங்க போய் எவன்டாவது எந்த ஐடியா எந்த படத்துல எங்க இருக்க வேணா சரி தொங்கிட்டு இருக்கும் போது உட்காந்துட்டு பொண்டாட்டி போன் அடிச்சு உயிருக்கு முக்கியம் போன் அட்டன் பண்ணி வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இன்டர்வல் வைப்பானா, எவனாச்சும் வைப்பானா? எந்த வேணா விடுங்க. அடுத்தது கிளைமேக்ஸ்ல நீ அந்த பாட்டை பேக்ரவுண்ட்ல ஓட விட்டு வச்சிருந்தா அது வேற லெவல் சாங். அந்த பாட்டு ப்ரீ ரிலீஸுக்கு அப்புறம் வெறியே நமக்கு பாட்டை கேட்டா எப்படா பயங்க இந்த பாட்டை எப்படா கேட்போன்னு இருக்கும். ஆனா மாசமா இருக்க ஒருத்தி உட்கார வச்சு வீணை கச்சேரிக்கு போன மாதிரி உட்கார வச்சு பாட்டு அவளும் லிரிக்ஸுக்கு போட்ட வெறியேற விதி மாதிரி நமக்கு வெறியேறி போயிடும். வாயில வராத வார்த்தையெல்லாம் வந்துடும், சென்சார் போடுற மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துடும். அவ்வளவு தூரம் போட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு படத்துல 3 முக்கியமான விஷயத்த 3 முக்கியமான ட்ரோல் கண்டென்ட்டா மாத்துனது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய. அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல போட வேண்டிய சாங் பேக்ரவுண்ட்ல போட்டு ஃபைட் வச்சு கம்ப்ளீட்டா படம் முடிஞ்சு சூப்பர், அவ்வளவுதான். ஏங்க அது அந்த சிங்கம் போல நடந்து வர செல்ல பேரண்டி அந்த பாட்டு ரெஃபரன்ஸ். அட அதெல்லாம் தெரியுங்க, பல படங்களுக்கு இல்லைங்க, பல படங்களுக்கு அந்த எந்த சுச்சுவேஷன்ல அமைதுன்னு இருக்கு. நீங்க ஒரு பறவை மூலியமா ஒரு சாங்கு, ஒரு கிராமத்துக்காரமா அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அந்த சுச்சுவேஷன்ல அதுக்கு முன்னாடி இந்த மோளம் அடிக்கிற சீன் இருக்கும், அவங்க அடிச்சு டோல் பண்ணி அடி வாங்குற சீன் இருக்கும். அதுக்கு ஒரு திரும்ப அவன் நீ வந்துட்டான்டா இப்ப ஆடுறா இப்ப பாட்டை போடுறாங்கிறது அது ஒரு வைப்பு. இப்ப இவளே மாசமா இருக்கா பேசுறாலே நமக்கு எரியுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் இந்த ஐநா படத்துல வர பொண்டாட்டி எப்ப வர்றன்னு இருக்க பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு காப்பாத்தினா போதும், நம்ம அந்த அம்மா காப்பாத்தி விட்டு போவோம் அப்படின்னு இல்லைன்னா அந்த அம்மாட்ட இருந்து நீ காப்பாத்திக்க ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஆடியன்ஸையும் சரி காப்பாற்ற விடாம பாட்டு பாட வச்சதுன்னு இருக்குல்ல, பாட்டு பாட வச்சது அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஒண்ணு, அது எப்படி எந்த ஆங்கிள் நீ பாட்டை பாட வச்சு அடிக்க வச்சிருக்க யோசிச்சுட்டு அந்த பாட்டை பேக்ரவுண்ட்ல போட்டு வேற லெவல் சாங், பாட்டை போடுறோம் ஃபைட்டா பண்றோம் முடிக்கிறோம் வேற லெவல் வெறிய ஜிம்முக்கு நல்ல சூப்பர் சாங். அந்த பாட்டு விவேகம் படத்துல எல்லா சாங்குமே ஜிம்முக்கான சாங் தான். தலை விடுதலை விழிகளில் பாரடா எல்லா பாட்டும். அந்த வாசாமி பாட்டு ஏங்க வாசாமியில வேற லெவல் சாங். நீங்க நான் சிவாட்டை எதுக்கு நான் பாராட்டுவேன்னா சிவாட்ட தமிழ் புலமே நிறைய இருக்கும். நான் சிவா எவ்வளவு ட்ரோல் வேணா பண்ணுவேன், எதுக்காக ட்ரோல் பண்ணுவேன், டெக்னிக்கல் விஷயத்துல ட்ரோல் பண்ணுவேன், ரைட்டிங் விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்ல பாட்டு எழுதுற லிரிக்ஸ் எடுத்து அந்த வீரம்ல வந்து இவர் விவேக் எழுதியிருப்பார், ரஜகஜ துரக பதாதிகள் எதிர்ப்பெண்ணும் அதகெல்லாம் புரிந்திட்டும் வீரம். அந்த ரஜகஜ துர பதாதிகள்ங்கிறத நிறைய பேர் யூஸ் பண்ணதே கிடையாது தமிழ் சினிமா. ரொம்ப அது 1960-70 யூஸ் பண்ணது. அதை நம்ம 2013 யூஸ் பண்றோம் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டா போட்டு வாங்குறது. அப்புறம் வந்து இந்த வாசாமி நிறைய இந்த விஸ்வாசம் படத்துல வந்து கொக்கரை முளகிட கொம்பு முறுமிட
அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். கரெக்டா நீங்க கரெக்டா போய் ரைன் ஃபைட்ல வரும். அது அந்த இன்டர்வல்ல பாட்டு வரும். ஆமா, பைக் இன்டர்வல் பேக்ல ஃபைட். வரும். ஆமா ஆமா ஆனா இன்டர்வல்ல அது வரும். வந்து சிவாவே எழுதின சாங். ஓ சிவாவே நிறைய சாங் எழுதுவா அப்படி. அது பயங்கரமா எழுதக்கூடிய ஆளு. அந்த அது அந்த ஏன்னா தமிழ்ல யூஸ் பண்றதுல நீங்க அந்த பாட்டு பாருங்க. ரெயின் ஃபைட்ல விசுவாசம் ரைன் ஃபைட்ல அந்த கொக்கரை உரிமையிட கொம்பு முறிமிடன்னு ஒரு பாட்டு வரும். பயங்கரமா தமிழ் புலமை நிறைய இருக்கும். அந்த பாட்டுல உள்ள தமிழ் வரிகள்லாம் இவன் இப்ப யாரா எழுதுனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிவாவே எழுதின சாங். அந்த நல்லா எழுதுவா அப்படி லிரிக்ஸ்லாம். தமிழ்லயும் நல்ல தமிழ் புலமை நிறைய இருக்கு. ஆனா அவட்டு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா டெக்னிக்கலா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அப்டேட் ஆகணும். அதை பண்ணிட்டாலே அவர் பெரிய வெற்றியை கழட்டி விட்டாலே வெற்றி அவர் கூட சேர்ந்து ஒட்டிக்குங்க. அவர் வெற்றியை கழட்டி விட மாட்டாரு. கேட்டா நட்பு அப்படிங்கிறாரு. நட்புங்கிறத நம்ம ஒரு கடை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அந்த கடையில போய் நம்ம போய் ஒருத்தர் நம்ம நண்பர் ஒரு நண்பர் நடத்தி வியாபாரம் பண்றாரு. 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாரு. நம்ம நண்பர்களால போய் ஐயா ஒரு 80 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னா ரைட் ஓகே நண்பர்கிட்ட அவ்வளவுதான் கேட்கலாம். அவர் 80 ரூபாய்க்கு தர முடியும் அப்படின்னா 80 ரூபாய்க்கு கொடுக்க போறாரு. இல்லைன்னா இல்ல 20 ரூபாய் நம்ம ஆஃபர்ல எதிர்பார்க்கலாம். நண்பர்கிட்ட அவ்வளவுதான் பண்ணலாம். அதே நண்பர்கிட்ட போய் ஃப்ரீயா எதிர்பார்க்க கூடாது. அவர் நம்ம நண்பராகவே இருந்தாலும் ஃப்ரீயா எதிர்பார்க்க கூடாது. அவர் நமக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும். அந்த மாதிரி சில பேர் நண்பர்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, அப்படி வந்து நண்பர்களை வந்து மிஸ்யூஸ் பண்ற ஆளு வெற்றி. ஏன்னா நீங்க பாருங்க பெரும்பாலும் அவர் 1-2 படம் தான் வெளியே பண்ணிருக்காரு. அதாவது மொத்த படங்கள் ஒரு 10 படம் பண்ணிருந்தாலும் 1-2 தான் வெளியே பண்ணிருப்பாரு. 1-2 தான் ஹிட் ஆயிருக்கும் நல்ல படம். மற்றபடி சில படங்கள் அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அவரோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க். நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹரி படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் கேமராமேன் பிரியனோட ஒர்க். பரபரன்னு போகும். முக்கியமா கிளைமேக்ஸ்லாம் அவர் வந்து நம்மள வந்து கட்டி போட வச்சிருவாரு. ஆனா வேங்கை படம் சூப்பரா பரபரன்னு போனாலும் கிளைமேக்ஸ் இருட்டடிப்பு தெரிஞ்சிருப்பார். டோட்டலா இருட்டுக்குள்ள தனுஷ் பிரகாஷ்ராஜ் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு கேமரா வச்சிருப்பாரு. யார் வெற்றி வச்சிருப்பாரு. எவன் அப்படி ஒரு ஐடியா கொடுத்தான். உனக்கு வந்து தனுஷ் ஃபைட் பண்றது தனுஷ் ஒரு யார்கிட்ட ஃபைட் பண்றான்னு இருக்கு. அவர் பிரகாஷ்ராஜ் அந்த படத்தை கொஞ்சம் ஆஜாடு பாகவா இருப்பாரு. கொஞ்சம் இதா இருப்பாரு. கொஞ்சம் எப்படி சொல்றாரு குண்டா இருப்பாரு சொல்லலாம். ஒரு கேள்வி வருமானு தெரியல. பிரகாஷ்ராஜ் கரெக்டா இருப்பாரு. இங்க தனுஷ் ஃபைட் பண்றாரு. அப்ப என்ன பண்ணும் அது வந்து ஃபைட்டை கரெக்டா காமிக்கணும். ஆனா அதை போய் இருட்டுல வச்சு காஞ்சனா படத்துல ஃபைட் வைக்கிற மாதிரி வச்சிருப்பாரு. காஞ்சனா பேய்க்கு மோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் வச்சிருப்பாரு. அப்படி என்னையா உனக்கு இருட்டு மேல உனக்கு காஜி அப்படிங்கிறது புரியல. ரைட்டு சரி ரைட் வெற்றிக்கு பக்கம் போனா இன்னும் அப்படி அது படம் அவர் தான் பண்றாருன்னா மியூசிக் டைரக்டரா எனக்கு ஒரு ஆசை. நிவாஸ் கே சாய் பிரசன்னா போட்டா சாய் நல்லா இருக்கும். சாய் நிவாஸ் கே பிரச்சனவா? பிரசன்னாக்கு ஒரு படம் கொடுக்கணும் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு ரொம்ப ப்ரோ நாள் ஆசை. 4 இயர்ஸ்ல 3 இயர்ஸ் தேடிடுச்சு. 4வது இயர்ஸ் யாரு இந்த படத்துக்கு எந்த யாரு டிஜே ஞானவேல் படத்துக்கு சொல்லுங்க. நிவாஸ் ஓகே. தாய் கிழவில மியூசிக் சாய் சூப்பரா தான். இருக்கும் ப்ரோ. அந்த ஃபோக் மியூசிக் செம்மையா போட்டிருப்பான் நிவாஸ். செம ஒர்க். அதெல்லாம் ஓகே தான். இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் தான் காப்பாத்தணும். அந்த மாதிரி ஆள் வேணும். நீங்க வேற நிவாஸ் எல்லாம் தெரியல எனக்கு. கமர்ஷியல் படம் தான் அது. சிவா படத்துக்கு நிவாஸா யோசிச்சு பார்க்கவே இல்லை. டிஜே ஞானவேல் படம் கூட ஓகே. மேய் இதுல ஓப்பன் அபிஷேக் ராஜா இருக்காருல்ல ஓப்பன் பண்ண அவர் சொல்லுவார்ல பிளான்ட் அசோசியேஷன் அந்த மாதிரி இல்ல இல்லங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க? இல்ல இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன படம் சொன்னீங்க? பிளான்ட் அசோசியேஷன். அது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இல்ல இல்ல சொன்னீங்க. மியூசிக் வச்சுதான் தேத்தணும். அதுக்கப்புறம் இல்லங்க. அதுக்கப்புறம் அட ஓப்பன் பண்ண அபிஷேக் ராஜாக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நிவாஸ் கே பிரசன்னாக்கு அப்புறம் டிஜே ஞானவேல் படத்துக்கு கூட நிவாஸ் ஓகே. அது கிடையாது. டிஜே ஞானவேல் படம் எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதானே சொன்னீங்க. இல்ல டிஜே ஞானவேல் படத்துக்கு கூட நிவாஸ் கே இல்ல பிரசன்னா நடுவுல சொன்னது சிவா படத்துக்கு இது தேவலாம் அப்படின்னு சொன்னீங்க. டிஜே ஞானவேல் படம் தேவலாம் நீங்க. இல்ல அப்படி கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னன்னா இப்ப இது ஒரு பாயிண்ட் பாருங்க. ஒரு சின்ன கோட்டை போட்டு பெரிய கோட்டை சின்ன கோட்டை ஆக்குற மாதிரிதான். இப்ப போன வாரம் வரைக்கும் டிஜே ஞானவேல் வேணான்னீங்கல்ல. இப்ப என்ன சொன்னீங்க? டிஜே ஞானவேல் தேவலான்றீங்களா? ஓகேவா? இப்ப டீல் ஓகேவா? இப்ப டிஜே ஞானவேல் கொண்டாடுங்க. இப்ப டிஜே ஞானவேல் படம் நடக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப டிஜே ஞானவேல் இருங்க. இப்ப என்னன்னா டிஜே ஞானவேலுக்கு தேவலான்னு வந்துட்டீங்க. அப்ப டிஜே ஞானவேல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவீங்க. சிவா படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இன்னொரு டேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சிரிச்சிங்க. சிவா படம் வருது அப்படின்னு சிவா படத்தை கொண்டாட போயிருவீங்க. ஓகேவா? வேற ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காராம். ஊர்லாம் போய் அம்பர் படம் ஏதோ அண்ணனுக்கு பாசத்துல அதெல்லாம் இல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் நடக்கும் போது பேசிக்கலாங்க விடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு 50வது படத்தை பெருசா பண்ணணும்னு 49 ஏதாவது கை கிளவி விட்டுருவாரோன்னு தோணுது. விக்ரம் குமார்லாம் கதை சொன்னாருலாம் சொன்னாங்க. நேற்று தான் சொன்னாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. முடிச்சு விட்டீங்க. S50 யார் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறீங்க ப்ரோ? சங்கரின் வேல்பாரி. இன்னொரு கங்குவா நாங்க பார்க்க விரும்புறோம். என்ன முடியுமோ இல்ல கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டாருல. கொஞ்சம் கூட யோசிக்காம
விஷால் ப்ரோ நாங்களாம் எவ்வளவு நாள் கரெக்டா ஆசைன்னு நம்பர் தெரியல போட்டு ஆனா அவருக்கு. விஷால் ப்ரோ நாங்களாம் கரெக்டா நம்பர் போட்டு வரிசையா போறோம் விஷால் ப்ரோ. 48, 47, 49, 50 அப்படி போறோம். சொல்றேன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. அது அது உலகத்துக்கே தெரியும். அது மேட்டர் இல்ல. அடுத்தடுத்து நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்கன்றதா மேட்டர். கமல் மறந்துடாதீங்க. எங்க ப்ரோ விஷால் ப்ரோ எங்கி அவர் பேர் என்னது ஜீத்து டிஜே அதுக்கப்புறம் தான் அப்ப சிவா இருக்குல்ல, 4வது அப்புறம் ஏன் அழுவுற இப்பயே இரு. அப்புறம் ஏன் இப்பயே அழுவுற? இன்னும் எத்தனை படம் இருக்கு? சிவா படம் எப்போ இருந்தாலும் பயம்தான். நாங்கெல்லாம் அடுத்த படம் வரும்னானே தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். நீ 4வது படத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. சரி விடுங்க, அவ்வளவுதான். கையை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு சிவா கூட படத்தை பண்ணிட்டு போக வேண்டியதுதான். மேய் அவன் வேற வருவானே மேய். ஸ்டேஜ் 5 அக்செப்டன்ஸ், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. மேய் அவர் படம் கொடுத்துட்டு அழகா நெஞ்சு மேல கை வச்சு சிரிச்சுட்டே போயிடுவாரு. மந்திரம் போறாருன்னு தெரியல ப்ரோ. அதை மட்டும் ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்துல ஒவ்வொரு தடவையும் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுவாரு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அது ரியல் லைஃப்ல பண்ற ஆள் நம்ம சிவாங்க. பூஸ்டா பாருங்க, கான்ஃபிடண்டா இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி ப்ரோ, 4 இயர்ஸ்ல சிவா சூர்யா சாய் சொன்னீங்க. 4வது இயர்ஸ் யாரு ப்ரோ? வேணாம் சொன்னா தாங்க மாட்டீங்க. ஐயோ சரி சுதிஹாசனா? அடுத்தது போங்க, பாசிட்டிவா பேசுவோம். இப்ப கருப்பு 300 கோடி வந்திருக்கு, பாசிட்டிவா போட்டு என்னமோ போட்டு சிவா சிவா சிவான்னு திரும்ப திரும்ப சிவாட சுத்துறீங்க. அவர் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இல்லைன்னு சொல்லல, இவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகாது. ரோலக்ஸ் வருமா ப்ரோ? இது பாசிட்டிவ் தானே? ரோலக்ஸா? அவன் ரோலக்ஸை போட்டு அந்த அடி அடிக்கிறான். லோகேஷ் கணேஷ் வந்தாலே அடிக்கிறான், லோகேஷ் கணேஷ் சொன்னாலும் அடிக்கிறான். இன்னமும் உங்களுக்கு ரோலக்ஸ் வேணுமாங்க உங்களுக்கு? பாவம், அந்த இன்னைக்கு ஒரு ரோலக்ஸ் படத்துல அவர் ஒரு கேமியோ பண்ணிருக்கிறாரு. அந்த கேமியோக்கு ஒரு பையன் கூட கத்த மாட்டான்னு சொல்லி ஒருத்தன் ட்ரோல் பண்ணான். கடைசில பார்த்தா வீடியோ எடுத்தவங்க கூட கத்தல. ப்ரோ அவர் படத்துல கேமியோ வர்றது இல்லாம அவரே கேமியோ பண்ண போயிட்டாரு. அது கூட ஒரு மீம் பார்த்தேன். இன்னும் எத்தனை ட்ரோல் தான் அவர் வச்சு பண்ணுவீங்க? யோ அது ஒரிஜினல் போஸ்டரியா ப்ரோ? ராகவால காஞ்சனா 2ல அவர் தம்பி ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும், ஞாபகம் இருக்கு? அந்த பாட்டு நடந்து மாண்புமிகு கூப்பிடுற தம்பி அந்த டெம்ப்ளேட் தான். பரணி ப்ரோ சொல்லுங்க கமல். நேரம் அமைதியாக இருக்கீங்களே? இருக்கேன் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பரணி நீங்க வந்தோடனே வெளியே போனாலும் அப்பதான் ஒரு 2 சேர்ந்து போனா டக்குனு வந்துட்டீங்க. நல்லா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மணி 10 தெரியுது முடிச்சிடலாமான்னு. ஓகே பரணி முடிச்சிடலாம். பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகே பை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல்.